அகிலம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம் தர்ம அதர்ம வழியினிலே நன்மை தீமைக்கு இடையினிலே விளையும் போரினில் சத்தியம் வென்றிடுமா சக்தியையும் பக்தியையும் ஜென்மத்தின் முக்தியையும் அகிலம் போற்றிடும் அற்புத காவியம் கிருஷ்ணனின் மகிமையும் கீதையின் பெருமையும் ஒன்றாக சங்கமிக்கும் புண்ணிய காவியம் மகாபாரதம். யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. ஹஸ்தினாபுரம்னு ஒரு சாம்ராஜ்யம், அதில் சாந்தனுன்னு ஒரு மகாராஜா. இவர் இல்லைங்க, இவர் கங்கையை மேரேஜ் பண்ணி பீஷ்மரை ப்ரொடியூஸ் பண்ணி பரசுராமர் கிட்ட கோச்சிங் அனுப்பிட்டார். ஃபேமிலி ப்ராப்ளம் முத்தி போக கங்கை கோச்சிட்டு போயிட்டாங்க. கோச்சிங் முடிச்சுட்டு பீஷ்மர் ரிட்டர்ன் ஆக பீஷ்மருக்கு பொண்ணு பார்க்காம பீஷ்மர் வயசில் சத்தியவதினு ஒரு பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண அந்த பொண்ணு இவரை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. பீஷ்மர் தன்னோட அப்பனுக்காக சத்தியவதிட்ட கெஞ்ச சத்தியவதி நீ ராஜ்யத்தில் உரிமை கேட்கக்கூடாது, உன் பிள்ளைங்களும் கேட்கக்கூடாதுன்னு சொல்ல நான் காலம் பூரா மொரட்டு சிங்களாகவே வாழ்ந்துக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு தன்னோட அப்பனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சார் பீஷ்மர். ஆஸ் அ ரிசல்ட் பீஷ்மரோட அப்பன் சாந்தனு திருப்பியும் அப்பாவாக கொஞ்ச நாள் கழிச்சு அவன் செத்தும் போயிடுறான். நான் அப்பா ஆகல டாக்டர், எங்க அப்பன் தான் மறுபடியும் அப்பாவா இருக்கிறான். பிறந்த 2 பசங்களில் சித்ராங்கதை போர்ல சாக விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையான்னு அம்பா அம்பிகா அம்பாலிகான்னு 3 பொண்ணை பீஷ்மர் தூக்கிட்டு வர அதில் அம்பா பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்ல பீஷ்மர் அவளை ரிலீஸ் பண்ண அவள் ஆள் பிரேக்கப் பண்ண பீஷ்மர் மேலே காண்டானாவை சிவன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான். சிவன் மகாபாரதத்தில் கேமியோ ரோலில் வந்து அடுத்த ஜென்மத்தில் தான் உன்னால் பீஷ்மரை போட முடியும்னு சொல்ல அவன் நெருப்பில் விழுந்து இறந்து போய்ட்றான். இந்த பக்கம் 2 லட்டு கிடச்சிதுன்ட்டு விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் நடக்க அவன் ஒன்றுமே பண்ணாமல் செத்தும் போடுறான். வாரிசுக்காக வரத்தின் பையனா ஃப்ளாஷ்பேக்கில் தான் பெற்ற வியாச முனிவரை சத்தியவதி கூப்பிட வியாசரோட வேலையால் அம்பிகாக்கு திருதராஷ்ணன்னு கண்ணு தெரியாத ஒரு பையனும் அப்புறம் அம்பாலிகாக்கு பாண்டுன்னு ஒரு பையனும் பிறக்க இன்னொரு வாரிசு வேணும்னு சத்தியவதி அம்பிகாட்ட ஒன்ஸ் மோர் கேட்க வியாசருக்கு பயந்து அம்பிகா ஒரு பணிப்பெண்ணை அனுப்பி வச்சிடறா. அந்த பணிப்பெண்ணுக்கும் வியாசருக்கும் பிறந்தது தான் புத்திசாலி பையனான விதுரன். கண்ணு தெரியாத திருதராஷ்ணனுக்கு கண்ணா இருக்க காந்தாடியை கட்டி வச்சா அதை வேஸ்டட் பண்ணுற மாதிரி கண்ணை கட்டிக்கிட்டாங்க காந்தாடி. காந்தாடியோட தம்பி தான் சகுனி. பாண்டு குந்தி மாதிரின்னு 2 பேரை மேரேஜ் பண்ணி டூர் போன இடத்துல ஜோடியாக இருந்த மான் மேலே அம்பை விட மான் முனிவராக மாறி நான் என் ஒய்ஃபோட ஜாலியாக இருக்கிறப்ப நீ என்னை காலி பண்ணிட்டு அதனால நீ ஜாலியாக இருந்தால் மண்டை வெடிச்சிடும்னு சாபம் விட வாரிசுக்கு என்ன செய்வேன்னு பாண்டு டிப்ரெஸ் ஆக எனக்கு கிடைச்ச வரத்தை மூலியமாக குழந்தைய பெற்றுக்கலான்னு குந்தி சொல்கிறாங்க. குந்தியோட ஃப்ளாஷ்பேக்கில் குந்திக்கு ஒரு முனிவர் வரத்தை கொடுக்குறாரு. அந்த வரத்தை மதிக்காமல் ஆர்வ கோளாறில் எனக்கு சூரியன் மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு குந்தி கேட்க கர்ணன் பிறக்க வீட்டுக்கு கொண்டு போனால் செருப்படி விழுமேன்னு ஆற்றுல தூக்கி போட்டுடுறாங்க. அதிலே தான் ராதன ஒரு ஜோடி கர்ணன் எடுத்து வளர்க்க அவன் வில்வித்தையில் சிறந்த விலங்க பரசுராமர் கிட்ட தாவோட அந்தணன் போய் புலிவி வித்தைகளை கற்றுக்கிறான். அந்த உண்மை தெரிஞ்ச உடனே பரசுராமர் அவனை விரட்டி விட்டுறாரு. குந்திக்கு இந்த நேரத்தில் வந்து வரத்தின் மூலயமா யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் 3 குழந்தைகள் பிறக்க அதே மந்திரத்தை மாதிரிக்கு சொல்லிக் கொடுக்க நகுலன் சகாதேவன் பிறக்க முனிவரோட சாபத்தை பாண்டு மறக்க பாண்டுவும் மாதிரி இறந்து போகிறாங்க. குந்தி 5 பசங்களான பாண்டவர்களோட அஸ்தினாபுரம் போகிறாங்க. அங்கே காந்தாரிக்கு தன்னோட வரத்தின் மூலயமா 100 பசங்களும் துக்ஷலான ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. சகுனி பாண்டவர்கள் கௌடவர்களுக்கு நடுவில் பகையை வளர்க்க எல்லாரையும் துரோணர் கிட்ட கோச்சிங் அனுப்புகிறாரு பீஷ்மர். தன்னோட குருதட்சணையாக துரோணர் சைல்ட்ஹுட் ரைவால்ரியான துருபதனை பிடிச்சிட்டு வர சொல்ல கௌரவர்கள் சொதப்போ பாண்டவர்கள் மிஷனை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அவமானப்பட்ட துருபதன் பீஷ்மரை கொள்றதுக்கு அம்பாவோட மறுஜன்மமாக பிறந்த சிகண்டி தன்னோட பொண்ணாக இருந்தாலும் துரோணரை பழி வாங்கிறதுக்காக திருஷ்டத்யுமன் திரௌபதினு 2 பேரை வரத்தின் மூலயமா பெறாரு. திரௌபதியை அர்ஜுனனுக்கு கட்டி வைக்கிறாரு. மீன்வைல் பாண்டவர்களுக்கும் கௌடவர்களுக்கும் நடுவில் பகை முத்தி போக 5 ஊரை வாங்கிட்டு போய் சந்தோஷமாக ஆட்சி செஞ்ச பாண்டவர்களை லூடோ கிங் விளையாட கூப்பிட்டு சொத்தை பிடுங்கிக்கிட்டு திரௌபதியை அசிங்கப்படுத்த ட்ரை பண்ணப்போ டைமிங்கில் கிருஷ்ணர் போய் காப்பாற்றிடுறாரு. நாடு வேணும்னா 12 வருஷம் வனவாசம் அப்புறம் 1 வருஷம் இன்காக்னிட்டோ மோடில் மாடு வருஷத்தில் தெரியணும்னு சொல்ல அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ண பாண்டவர்கள் சேலஞ்சை சக்ஸஸ் பண்ணிவிட்டு எங்கள் நாட்டை கொடுறான்னு கேட்க துரியோதன நாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஓடிப்போன்னு சொல்ல போர் ஸ்டார்ட் ஆகுது. போர் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லேயே சிகண்டியை காமிச்சு பீஷ்மரை போட்டு குற்ற உணர்ச்சியில் பாண்டவர்கள் தவிக்க அடுத்த நாள் அர்ஜுனனை டைவர்ட் பண்ணிட்டு
பாட்டு கௌரவர்கள் சக்கரவியூகம்னு ஒரு ஸ்கெட்சை போட அர்ஜுனன் பையன் அபிமன்யு என்னங்கடா ஸ்கெட்சான்னு நம்மளாம் நேற்று படித்ததை நாளைக்கு மறக்கிற டைமில் அம்மா வயிற்றில் இருந்தப்போ மாமா கிருஷ்ணர் கற்றுக் கொடுத்த வித்தையை யூஸ் பண்ணி சக்கரவியூகத்தை உடைக்கிறான். ஃபாலோ பண்ணி போன பாண்டவர்களை கௌரவர்களோட தங்கச்சி புருஷன் ஜெயத்ரதன் அசால்ட்டாக பிளாக் பண்ண அவசரப்பட்டே குமாருன்னு அபிமன்யு நினைக்க தனியாக மாட்டின அபிமன்யுவை கௌரவர்கள் போடுறாங்க. அதில் வெறியேறி போன அர்ஜுனை அடுத்த நாளே சத்தியம் பண்ண மாதிரியே ஜெயத்ரதனை போட சேனாதிபதியான துரோணர் அந்த சைடில் இருந்துட்டு நைட் டைம்லேயும் போர் புரிய ராட்சசர்களை இறக்க பாண்டவர்களில் பீமன் பையன் கடோத்கஜன்ற ராட்சசனை இறக்க வேறு வழி இல்லாமல் அர்ஜுனனுக்குன்னே வச்சிருந்த அம்பை வச்சு கடோத்கஜனை கர்ணன் போட உங்கள் பையன் அஸ்வத்தாமன் செத்துட்டான்னு போய் சொல்லி திருஷ்ட தூய்மன் துரோணரை போட பாஞ்சாலியோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு உச்சாதனனோட நெஞ்ச பீமன் கிழிக்க அடுத்த நாளே கிருஷ்ணரோட சூழ்ச்சியால் தேரோட வீல் மாட்டி பரசுராமர் சாபத்தால் கர்ணன் பிரெய்ட் ஃபேடான அந்த நேரத்தில் அர்ஜுனன் கர்ணனை போட கடைசியாக வெறியேறி அடித்து பீமன் துரியோதனனை போட்டு போருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆட்சி பண்ணுற மாதிரி ஒரு போஸை போட்டு பழைய படத்தில் வர்ற மாதிரி சுபம்னு போட்டு முடிக்கிறது தான் ராதையின்றி கிருஷ்ணனுண்டோ கிருஷ்ணனின்றி ராதை உண்டோ இரு மனங்கள் ஒரு மனமாய் உறைந்து நின்ற தெய்வீக உன்னத வாழ்வே क्या आज 21st सेंचुरी में श्री कृष्ण की कहानियां रेलेवेंट है? मॉडर्न दुनिया के प्रॉब्लम्स अलग है, तो क्या हम इनका सॉल्यूशंस इन पुरानी कहानियों में ढूंढ सकते हैं? भगवान श्री कृष्ण को हम हमारा दोस्त, हमारा सखा, हमारा सारथी कहते हैं। बचपन में हम सब की दादी या नानी हमें बाल कृष्ण बुलाती थी। कैसे वो हम सब में बांसुरी बजाने वाले, असुरों को हराने वाले कृष्ण का रूप देख सकती थी। आज जन्माष्टमी के दिन हम श्रीमद् भगवत पुराण के 8 ऐसे लेसन्स जानने वाले हैं जिनका आज की इस इंटरनेट की दुनिया में भी कुछ मोल है। अगर आपको इस वीडियो से वैल्यू मिलती है तो इसे अपने दोस्तों के साथ शेयर कीजिए, इस नॉलेज को जिंदा रखिए। भारत के एंशिएंट नॉलेज को एक प्रैक्टिकल तरीके से आपके सामने लाना हमारा मिशन है। हमें सपोर्ट करने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए और इस बेल आइकॉन को प्रेस कीजिए। श्री कृष्णा जब छोटे थे तब उनके भाई बलराम ने माँ यशोदा को कंप्लेंट की कि देखो बाल कृष्णा कितना बेवकूफ है, वो मिट्टी खा रहा है। जब यशोदा ने कृष्णा को कन्फ्रंट किया, उसे अपना मुंह खोलने के लिए कहा, तब उन्हें उसके मुंह में पूरा यूनिवर्स दिख गया। ये कहानी तो हम सब जानते हैं, लेकिन इसके पीछे का लेसन क्या है? एज एक नंबर है, आपके नॉलेज या विजडम का सबूत नहीं। जब लोग बात ईगो पर ले लेते हैं, सोचने लगते हैं कि हमें सब पता है, तो वो अपनी खुद की ग्रोथ पर एक सीलिंग लगा देते हैं। लेकिन आपने ऑब्जर्व किया होगा कि अक्सर छोटे बच्चे अपनी एज से ज्यादा मच्योर बातें हमें सिखा जाते हैं। इनोसेंटली से ही कुछ ऐसा कह जाता है जो हमें सोचने पर मजबूर कर देता है। एग्जैक्टली छोटा कौन है, तू या मैं? एग्जैक्टली सीख कौन रहा है, तू या मैं? Like they say, every child gives birth to a mother. हमारी बच्चों के साथ रिलेशनशिप कैसी होनी चाहिए, ये हमें बाल कृष्ण की स्टोरी सिखाती है। दुनिया में ऐसी एक भी फैमिली नहीं होगी जिसमें कभी झगड़े होते ही नहीं है। माँ बाप से डांट हम सब खाते हैं, भाई बहन जितना ज्यादा प्यार करते हैं उससे ज्यादा झगड़ते हैं, और कभी कभी हम भी हमारे पेरेंट्स से ना चाहते हुए भी रूडली बात करते हैं। लेकिन जब हमारे परिवार पर मुसीबत आ जाती है तो श्री कृष्णा बचपन में काफी नटखट थे। वृंदावन में उनके भी छोटे बड़े झगड़े होते रहते थे। लेकिन एक दिन इंद्रदेव ने वृंदावन में बहुत बड़ा तूफान बरसाया, इसलिए क्योंकि वृंदावन के लोग उन्हें छोड़कर गोवर्धन पर्वत की पूजा कर रहे थे। उस समय श्री कृष्णा ने गोवर्धन पर्वत को अपनी छोटी सी उंगली पर उठाया, जिसके नीचे सब लोगों ने आसरा लिया। वो टाइम नहीं था छोटे छोटे झगड़ों को याद रखने का, वो टाइम था एक साथ मुसीबत का सामना करने का। महाभारत में युधिष्ठिर कहते हैं, परस्पर विरोधे तु वयम पंचशते शतम परेस्तु विग्रहे प्राप्ते वयम पंचाधिकम शतम। एक दूसरे से लड़ते हुए हम 5 और वो 100 हैं, लेकिन एक एनिमी से लड़ते हुए हम सब 105 हैं। मुसीबत के समय एक फैमिली को कैसे एक साथ रहना चाहिए, ये सबक हमें श्री कृष्ण की ये कहानी सिखाती है।
लीडरशिप के बारे में हम श्री कृष्णा से क्या सीख सकते हैं? श्री कृष्ण को लोग प्यार से माखन चोर कहते हैं। वो गोपियों का माखन चुराते थे। उनसे तंग आकर गोपियों ने माखन को एक मटके में डालकर इतना ऊपर टांग दिया कि ये छोटे कन्हैया वहां तक पहुंच ही ना पाए। लेकिन आगे क्या हुआ ये हम सब जानते हैं, जिसे हम हर साल सेलिब्रेट भी करते हैं। ये कहानी हमें एक इम्पोर्टेंट लेसन सिखाती है कि जो काम एक इंडिविजुअल के लिए इम्पॉसिबल है वो काम एक टीम पॉसिबल कर सकती है। द सीक्रेट नाम की ये बुक गोल विजुअलाइजेशन की बात करती है। कहती है कि जब हम हमारे गोल्स को हमारी आंखों के सामने रखते हैं, विजुअलाइज करते हैं, तो हम यूनिवर्स को एक सिग्नल देते हैं और यूनिवर्स उस गोल तक पहुंचने के रास्ते हमारे लिए ओपन कर देता है, एक प्रोसेस हमें दिखाता है। आंखों के सामने दिखने वाला माखन उनका गोल, उनके प्रोसेस को गाइड करता है और हमें विजुअलाइजेशन और टीम वर्क का इंपॉर्टेंस इस कहानी से सीखने मिलता है। असली भक्ति क्या होती है ये हमें श्री कृष्ण एक कहानी के रूप में समझाते हैं। वृंदावन की समृद्धि के लिए एक यज्ञ हो रहा था। भगवान के लिए बहुत सारा प्रसाद बन रहा था। कृष्ण और उसके दोस्त काम से लौट रहे थे। वो थके थे, भूखे थे। उन्हें श्री कृष्णा ने पुजारियों से खाना मांगने के लिए कहा, लेकिन पुजारियों ने मना कर दिया। खाना भगवान के लिए था, लेकिन उनकी पत्नियों ने उन्हें अपने हिस्से का खाना दिया। श्री कृष्ण ये देखकर खुश हो गए और यज्ञ सफल हो गया। असली भक्ति भाव में है, इमोशंस में है, जिससे पूजा की जा रही है। श्री कृष्ण ने कहानियों के थ्रू हमें इंसानियत का मतलब समझा। यमुना वृंदावन की लाइफलाइन थी। इस नदी पर कालिया नाम के एक नाग ने कब्जा कर लिया था और उसका जहर इस पीने के पानी में मिक्स हो गया था। और पानी नहीं तो वृंदावन नहीं। श्री कृष्णा ने अपनी जान की परवाह ना करते हुए कालिया को हराया। लेकिन कालिया जैसे जहरीले नाग के साथ लड़ते हुए अगर श्री कृष्णा को कुछ हो जाता तो? नेगेटिविटी और पॉजिटिविटी का एक अजीब रिलेशनशिप होता है। कभी नेगेटिव लोगों के साथ रहकर अच्छे लोग भी नेगेटिव हो जाते हैं, लेकिन कुछ लोग होते हैं जो खुद की पॉजिटिव एनर्जी में विश्वास रखते हैं, खुद के मॉरल्स की जड़ें स्ट्रॉन्ग रखते हैं, तो उन पर एक्सटर्नल फोर्सेस हावी नहीं हो सकती। और एक लीडर का यही गुण होता है। कालो वा कारणम राज्ञो राजा वा काल कारणम इति ते संशयो माभुद राजा कालस्य कारणम। एक असली लीडर कितनी भी एडवर्स कंडीशंस में अपनी टीम का और अपने पर्पस का साथ नहीं छोड़ता। वो नेगेटिव सर्कमस्टांसेस को बदलने की ताकत रखता है, लेकिन खुद नहीं बदलता। आज हम इंस्टेंट अप्रूवल की दुनिया में रहते हैं। दुनिया के किसी भी कोने से इंफॉर्मेशन फट से पा सकते हैं और झट से अपने ओपिनियन शेयर कर सकते हैं। और सबसे वियर्ड बात यह है कि हम हमारी सेल्फ वर्थ को लाइक्स, सब्सक्राइबर्स और फॉलोअर्स की वजन से तोलने लगते हैं। कंपेयर करने लगते हैं कि उसकी फोटो को इतनी लाइक्स तो मुझे क्यों नहीं। सुनने में ट्रिवियल लगता है, लेकिन ये हमारी लाइफ का एक इंपॉर्टेंट हिस्सा है। एक बार श्री कृष्णा ने गोपियों के साथ रास लीला खेलनी चाहिए, लेकिन जब समय आया तब श्री कृष्णा वहाँ थे ही नहीं। गोपियों को समझ ही नहीं आया कि श्री कृष्णा हमें प्रॉमिस करके कहाँ चले गए। लेकिन जब गोपियों ने आंख बंद की तब उन्हें श्री कृष्णा दिखे, क्योंकि वो हर गोपी के साथ ही थे। वो कहीं बाहर नहीं, उनके दिल में ही थे। हम हमारी आसपास की दुनिया से तो कनेक्टेड हैं, लेकिन फिर भी हम हमारी अंदर की आवाज से जो कनेक्शन होता है उसे कहीं खो रहे। श्री कृष्ण हमें सबसे इंपॉर्टेंट फॉर्म ऑफ लव के बारे में सिखाते हैं, जो है सेल्फ लव, जो सेल्फ एक्सेप्टेंस और सेल्फ रिस्पेक्ट का बाय प्रोडक्ट है। दोस्ती की दो स्टोरीज है महाभारत में। एक है द्रोणाचार्य और राजा द्रुपद की कहानी। दोनों बचपन में एक साथ एक ही गुरुकुल में पढ़े। डिफरेंस बस यही है कि द्रुपद एक राजा बने और द्रोणाचार्य एक गुरु। बड़े होने के बाद जब द्रोणाचार्य द्रुपद को मिलने उसके राज्य में गए, तब द्रुपद ने उन्हें एक दोस्त की तरह नहीं, एक गरीब इंसान की तरह ट्रीट किया। उन्हें इक्वल रिस्पेक्ट नहीं दी, बेइज्जती करके वापस भेज दिया। कुछ साल बीते और कौरव और पांडव द्रोणाचार्य के शिष्य बने। उनकी शिक्षा समाप्त होने के बाद उन्होंने अपने गुरु को पूछा कि आपको गुरु दक्षिणा में क्या चाहिए। द्रोणाचार्य ने कहा कि राजा द्रुपद को कैप्चर करो। राजा द्रुपद से युद्ध जीतने के बाद द्रोणाचार्य अपने बचपन के दोस्त के सामने आए। उन्होंने कहा कि एक दिन तुमने मुझे एक बराबरी का रिश्ता नहीं दिया, आज मैं तुम्हें तुम्हारा बराबर बन के दिखाता हूँ। अपनी जान के बदले मुझे तुम्हारा आधा राज्य दे दो। इस इंसल्ट को द्रुपद कभी भूले नहीं। उन्होंने तभी ठान ली कि जैसे उनके राज्य के 2 हिस्से हुए, वैसे ही हस्तिनापुर के भी 2 हिस्से होंगे, और ये हिस्से और कोई नहीं, उनकी संतान करेगी। और उनकी संतान थी द्रौपदी। एक तरफ दोस्ती की ये कहानी है और दूसरी तरफ है एक मिसाल सुदामा और श्री कृष्णा के दोस्ती की, जहाँ श्री कृष्णा ने राजा बनने के बाद भी अपने बचपन के दोस्त को गले लगाया, उसे वही सम्मान दिया जिसका वो हकदार था। क्योंकि स्टेटस और सक्सेस दोस्ती के बीच में कभी नहीं आने चाहिए। कंस श्री कृष्णा के मामा थे, लेकिन कंस एक अच्छे इंसान नहीं थे। तब श्री कृष्ण ने अपने रिश्ते को धर्म के बीच में नहीं आने दिया। उन्होंने वही किया जो सही था। ये सीख आज क्यों रेलेवेंट है? ये रिश्ते काफी अजीब होते हैं, हर तरीके के गुनाहों पर पर्दे डाल देते हैं, घर की बातों को घर में ही रखते हैं। आपने हाईवे फिल्म देखी है? उसका लास्ट सीन मुझे काफी इम्पैक्टफुल लगा, जहां आलिया अपने रिश्तेदारों को कन्फ्रंट करती है और एक बड़ा राज अपने घर वालों को बताती है कि उसके अंकल ने उसे बचपन से ही अब्यूज किया, उसे गलत टच किया, उसका फायदा उठाया।
ऐसी ही स्टोरीज हम कई बार सुनते हैं कि बच्चों के साथ, सिर्फ लड़कियों के साथ नहीं, लड़कों के साथ भी उनके घर वाले, कभी बड़े भैया, चाचा, फूफा बदतमीजी करते हैं, उन्हें गलत टच करते हैं, अब्यूज करते हैं और रिश्ते की आड़ में खुद के अंदर के हैवान को छुपाते हैं। सोचते हैं कि ये तो बच्ची है, अपनी है, किसे बताएगी, क्या करेगी। ऐसे कंस, ऐसे प्रेडेटर्स आज भी हैं। तो हमारे बच्चों को हमारे परिवार के डीमंस के बारे में हम कैसे सिखाएं? कैसे सिखाएं कि घर में भी शैतान हो सकते हैं? भगवान श्री कृष्ण ने अपनी कहानी से ये राज भी एक सटल तरीके से हमें बताया। बच्चों से ऐसी बातें करना डिफिकल्ट पता है, लेकिन श्री कृष्ण की ये कहानी हमें बच्चों से कॉन्वर्सेशन स्टार्ट करने का मौका देती है, बच्चों में एक कॉन्फिडेंस पैदा करती है। एज पेरेंट्स और एल्डर सिबलिंग्स हम हमारे लव्ड वन को ये समझा सकते हैं, घर में, स्कूल में, बस में, कहीं भी होने वाला अब्यूज है और उससे खुद को प्रोटेक्ट करना हमारा धर्म है और इस धर्म में एज पेरेंट्स हम आपके साथ। अगर आपको हमारे श्रीमद् भागवतम के इस नॉलेज को एक प्रैक्टिकल तरीके से प्रेजेंट करने का अटेम्प्ट अच्छा लगा तो इस वीडियो को शेयर कीजिए, क्योंकि इस विजडम को आपके सामने लाना, आज के लिए रेलेवेंट बनाना हमारा यज्ञ है। अगर इस धरती के हर कण कण में भगवान है, देन आई एम श्योर कि हम तो बस एक जरिया हैं। हमारे थ्रू भगवान ही आपसे बात करना चाहते हैं और ये मैसेज आप तक पहुंचाने से मुझे फर्क। हे एस्टीम, हम हमेशा सोचते थे कि मीडिया भारत के बारे में इतनी नेगेटिव क्यों, तो हमने एक पॉजिटिव सोल्यूशन बेस्ड अप्रोच अपनाया। अगर आपको ये वीडियो अच्छा लगा तो लाइक बटन प्रेस कीजिए। अगर आप यहाँ पर नए हैं तो यहाँ पर क्लिक करके सब्सक्राइब कीजिए और नए वीडियोस के अपडेट्स मिलने के लिए बेल आइकन को प्रेस कीजिए और ऐसे ही और पॉजिटिव वीडियोस देखने के लिए यहाँ पर क्लिक कीजिए, क्योंकि आपके सपोर्ट से मुझे फर्क पड़ता है।
அவதாரம் இல்ல. நம்ம பாரத தேசத்துல கபிலவஸ்துங்கிற ஊர்ல இயேசுநாதர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 567ஆம் ஆண்டு இவர் பிறந்துட்டாரு. சுத்தோதனருங்கிற மன்னருக்கும் மாயாதேவிங்கிற மகாராணிக்கும் द मंकी एंड द क्रोकोडाइल, कछुआ, खरगोश, द लॉयल मंगूस, ये सारी कहानियों के बारे में आपने सुना ही होगा, राइट? बट डिड यू नो दैट दिस कलेक्शन ऑफ स्टोरीज इज टेकन फ्रॉम पंचतंत्र? अब ये पंचतंत्र आखिर है क्या? हजारों साल पहले लिखी गई पंचतंत्र इज अ कलेक्शन ऑफ स्टोरीज रिटन बाय पंडित विष्णु शर्मा. इतिहास के हिसाब से राजा अमर शक्ति जो महिला रूप किंगडम को रूल करते थे, उनके 3 बेटे थे जो बहुत ही नटखट, बहुत ही शैतान थे. एक दिन राजा अमर शक्ति ने विष्णु शर्मा को बुलाया, उनसे कहा कि वो उनके तीनों बेटों को शास्त्रों का ज्ञान दे. अब विष्णु शर्मा को रियलाइज हो गया था कि ये तीनों बच्चे ऑर्डिनरी टीचिंग से नहीं सीखने वाले, बिकॉज दे आर प्रिंस, और इसीलिए ही रोट डिफरेंट सेट ऑफ स्टोरीज टू टीच देम वैल्यूज. और ये सारी कहानियां ना एनिमल किंगडम पे आधारित थी. ये सारी स्टोरीज ना 5 वॉल्यूम में डिवाइड की गई थी, व्हिच इज व्हाई इट इज कॉल्ड 5 मींस 5 एंड तंत्र मींस सिस्टम. वो 5 वॉल्यूम्स कुछ इस तरह के हैं: गेनिंग फ्रेंड्स, लूजिंग फ्रेंड्स, इम्प्रूडेंस, लॉस ऑफ गेन्स, क्रोज एंड आउल्स. पंचतंत्र ओरिजिनली संस्कृत में लिखी गई थी, लेकिन इसकी कहानियां बहुत सारे लैंग्वेजेस में ट्रांसलेट की गई है, एंड दे आर स्टिल रेलेवेंट इवन टुडे. एक आइडल स्टूडेंट किसे कहते हैं? जो पढ़ाई में अच्छा है, या फिर जो स्पोर्ट्स में अच्छा है, या फिर दोनों में? चलिए इस क्वेश्चन का आंसर हम महाभारत के एक अंडररेटेड कैरेक्टर एकलव्य के कहानी से जानने की कोशिश करते हैं. जिस समय में सिर्फ क्षत्रियों को धनुर्विद्या सीखने की अनुमति थी, तब एकलव्य जो कि एक आदिवासी लड़का था, उसने उसी धनुर्विद्या को सीखकर ये प्रूव किया कि किसी चीज को सीखने के लिए आपका स्टेटस और फैमिली बैकग्राउंड बिल्कुल मैटर नहीं करता. एकलव्य की कहानी से हमें उसकी 3 ऐसी क्वालिटीज के बारे में पता चलता है जो सही मायने में उसको एक आइडल स्टूडेंट बनाता है. टर्न ऑब्स्टेकल्स इनटू अपॉर्चुनिटीज. जब गुरु द्रोणाचार्य ने सिर्फ छोटी जाति होने के कारण एकलव्य को धनुर्विद्या सिखाने से इनकार कर दिया, तब वो हार मान के घर लौट सकता था. लेकिन उसने एक अलग ही रास्ता अपनाया. उसने गुरु द्रोण की एक प्रतिमा बनाई और उसके सामने खुद से धनुर्विद्या की अभ्यास शुरू किया, और वो उस कला में इतना माहिर हो गया कि गुरु द्रोण उससे दोबारा मिलने में मजबूर हो गए. आजकल स्टूडेंट्स किसी एग्जाम में फेल होते हैं तो वो खुद को फेलियर समझ के कोसने लगते हैं, एंड दिस लीड्स टू डिप्रेशन, जो इस हद तक चला जाता है कि वो सुसाइड के जैसे एक्सट्रीम स्टेप्स लेने में मजबूर हो जाते हैं. एकलव्य इन स्टूडेंट्स को ये याद दिलाता है कि कोई भी प्रॉब्लम्स उनके लाइफ से बड़ी नहीं है, और फेलियर्स हमारे लाइफ का ही एक हिस्सा है जो हमें एक बेहतर इंसान बनाता है. रेस्पेक्ट योर टीचर्स. जहां आज के टाइम पे बच्चे अपने टीचर्स का मजाक उड़ाते हैं, उनकी अपमान करते हैं, वही दूसरी ओर एकलव्य अपने गुरु के लिए अपना अंगूठा ही काट दिया. फीलिंग शॉक्ड, राइट? गुरु द्रोण ने जब देखा कि एकलव्य उनके स्टूडेंट अर्जुन से बेहतर धनुर्धार बन चुका है, तो उन्होंने एकलव्य की भविष्य को खत्म करने के लिए गुरु दक्षिणा में उसका अंगूठा मांगा. क्योंकि एकलव्य ने मन ही मन उनको हमेशा अपना गुरु माना, इसी वजह से उसने बिना किसी संकोच किए अपना अंगूठा काट दिया. जिस गुरु ने एकलव्य को कभी अपने स्टूडेंट के रूप में एक्सेप्ट ही नहीं किया, उनके लिए उसने इतना बड़ा बलिदान दे दिया. पर उसने ऐसा क्यों किया? गुरु द्रोण के प्रति प्यार, श्रद्धा और समर्पण के बदौलत एकलव्य ऐसा कर पाया. लेकिन मैं स्टूडेंट्स को टीचर्स के लिए अंगूठा काटने को नहीं कहूँगा, पर उनको अपने दिल से इज्जत तो कर सकते हैं जो वो सच में डिजर्व करते हैं, क्योंकि वो गुरु ही है जो हमारी अज्ञान की अंधकार में हमें ज्ञान का उजाला प्रदान करते हैं. डेडिकेशन टुवर्ड्स योर गोल. एकलव्य की शायद सबसे बड़ी क्वालिटी है उसका लक्ष्य के प्रति समर्पण. उसके जीवन का सिर्फ एक ही लक्ष्य था, और वो है धनुर्विद्या सीखना. इसी वजह से उसके रास्ते पे जितने भी रुकावटें आई, उसने उसका डट कर सामना किया. हर स्टूडेंट्स का गोल ये नहीं होना चाहिए कि वो कैसे अच्छे नंबर्स लाए, बल्कि ये होना चाहिए कि वो जब भी पढ़ाई करे तो कुछ सीखने के लिए पढ़े, कुछ नॉलेज गेन करने के लिए पढ़े. 3 इडियट्स मूवी में रैंचो भी तो हमें यही सिखाता है कि कामयाब होने के लिए नहीं, काबिल बनने के लिए पढ़ो. एक स्टूडेंट सिर्फ स्कूल और कॉलेज में पढ़ने वाले बच्चे नहीं, बल्कि हम सब एक स्टूडेंट हैं, क्योंकि जीवन के हर मोड़ पर हम कुछ ना कुछ चुनौतियों का सामना करते ही हैं. तब हमें एकलव्य की तरह अपना कभी ना हार मानने का धनुष उठाकर उस चुनौती को मुंह तोड़ जवाब देना पड़ेगा. चौसर में कौरवों से हारने के बाद पांडवों को 12 साल का वनवास और 1 साल का अज्ञातवास जाना पड़ा था. अज्ञातवास के समय अपनी आइडेंटिटी छुपाने के लिए कोई कुक बन गया, कोई मंत्री बन गया, तो कोई डांस टीचर बन गया.
सोचो इतने बड़े राजकुमार होते हुए भी उन्होंने अपने ईगो को साइड में रखा और सिचुएशन के हिसाब से ढल गए। ऐसी अडेप्टेबिलिटी वाली माइंडसेट आज के जमाने में और भी ज्यादा जरूरी है। किसी को नहीं पता कि अगले 5 साल में कौन से जॉब्स खत्म हो जाएंगे और कौन से नए जॉब्स उभर आएंगे। आज जो बिजनेसेस ऑफलाइन से ऑनलाइन ट्रांजिशन करने में घबरा रहे हैं, जो समय के साथ बदलना नहीं चाह रहे हैं, वो बंद होने के कगार पे आ गए। अब चाहे वो बिजनेसेस हो, रिलेशनशिप्स हो, गवर्नमेंट पॉलिसीज हो या चाहे रिलीजियस प्रैक्टिसेस ही क्यों ना हो, समय के अनुसार हर चीज में बदलाव लाना बहुत जरूरी है। हमारे एंशिएंट स्क्रिप्चर्स में ऐसी और कौन सी वैल्यूज हैं जो हम आज के जमाने में भी अप्लाई कर सकते हैं? कमेंट्स में बताइए। We all know that person who criticizes sports people. Hey, he plays for shitty, man. We also know people who've achieved a lot but still deal with a lot of self-doubt. I'm not good enough! All of this is thanks to a cognitive or brain bias called the Dunning-Kruger effect. Dunning and Kruger were two psychologists that discovered this effect in 1999. There's two sides to this effect. The first side leads to overconfidence or arrogance in incapable people. Watching a sport and thinking, I can bat better, I can play football better. But the positive side of this effect is that it leads to humility in achievers. Even people who've achieved something in their career or their life constantly think that, okay, I'm not good enough, I have to keep getting better. Key is to spot the Dunning-Kruger effect in your own mind, and if your humility is ever turning into self-doubt, pull back and understand that it's the Dunning-Kruger effect at play. Similarly, if you're someone who constantly criticizes sports people or movies or anyone's ability, understand that's the Dunning-Kruger effect at play. And the only reason you'll know whether or not you can do something is if you get to execution like all the achievers did. Because anyone can sit in one place and criticize, but it's not everyone's cup of tea to actually execute. ஆமாம், வீட்டுக்குள்ள நீ முஸ்லீமா இரு, வீட்டுக்குள்ள இந்துவா இரு, வீட்டுக்குள்ள கிறிஸ்துவனா இரு, வெளியில வரும்போது மனுஷனா இரு, அவ்வளவுதான். இதைத்தான் இந்த மாநாடு வலியுறுத்துகிறது. அதை பத்தி இப்ப பார்ப்போம். இந்த சமூக வதம் அப்படிங்கிற உருட்டை இந்த கருப்பு சட்டைங்க பல நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. ராமர் பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தரை கொன்னுட்டதாகவும் அவர் ஒரு ஜாதி வரி பிடிச்சி வரணும் பல நாளா உருட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயம் எங்கடா இருக்கு சொல்லுங்கடா, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டா, ப்ரோ இது ராமாயணத்துல உத்தரகாண்டத்துல இருக்கு ப்ரோ, போய் பாருங்க ப்ரோன்னு சொல்றாங்க. ஆடா பாவீங்களா, வால்மீகி ராமாயணத்துல உத்தரகாண்டமே கிடையாது. அதை தமிழ்ல மொழிபெயர்த்த கம்பராமாயணத்திலையும் உத்தரகாண்டம் கிடையாது. இப்படி பழமையா இருக்கிற எந்த ராமாயணத்திலையும் உத்தரகாண்டம் கிடையாது. சரி, இந்த உத்தரகாண்டன்ற உருட்டு எங்கிருந்து தான் வந்ததுன்னு பார்த்தா, சமீபத்தில் ஒரு சிலரால் கோத்து விட்டது தான் இந்த உத்தரகாண்டம். ஆதாரத்தெல்லாம் விடுங்க, கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிச்சு பாருங்களேன். குகப்படலம் அப்படின்ற படலம் நம்ம 10வதுலயே படிச்சிருப்போம். அதாவது அசைவம் சாப்பிடக்கூடிய வேடவர் குலத்தை சேர்ந்த குகனை பார்த்து நால்வரோடு இனி ஐவரானோம் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிருப்பாரு. சபரி அப்படிங்கிற பட்டியலினத்தை சேர்ந்த பெண் கடிச்சு கொடுத்த பழத்தை ராமர் வாங்கி சாப்பிடுவாரு. இது எல்லாத்துக்கும் மேல ராமாயணத்தை எழுதின வால்மீகி ஒரு காலத்துல கொள்ளக்காரனா இருந்து ரிஷியா மாறினவர். அவருடைய ஆசிரமத்துல தான் ராமனோட பிள்ளைங்க வளருவாங்க. வேடன், பட்டியலினத்து பெண், கொள்ளையன், இப்படி எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம பேசுற ஜாதி மறுப்பு கொள்கையை அப்பவே கடைபிடிச்ச ஒரு மனுஷன் எப்படி ஜாதிக்காக ஒரு மனுஷனை கொண்டிருக்க முடியும்? இதை யோசிக்க வேணாமா? இதுல அடுத்தது ஏகலைவன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பத்தி பேசுறாங்க. இந்த விஷயத்துல நம்மளுக்கே பல பேருக்கு டவுட் இருக்கும். ஏகலைவன் விசாக வம்சத்தை சேர்ந்த இளவரசன், அவன் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவனே கிடையாது. அதனால துரோணர் ஜாதிக்காக தான் விரலை வெட்டினார்னு சொல்றது மிகப்பெரிய உருட்டு. சரி, அப்புறம் ஏன் அவனோட விரலை துரோணாச்சாரியார் வெட்டினார்னா, நிசாதர்கள் ஹஸ்தினாபுரத்தோட எதிரி ராஜ்யமான பாஞ்சால ராஜ்யத்துக்கு நெருக்கமானவங்க. ஆனா துரோணர் ஹஸ்தினாபுரத்து இளவரசர்களுக்கு இராணுவ பயிற்சி கொடுக்கக்கூடிய குரு. அங்க வந்து ஏகலைவன் திருட்டுத்தனமா எல்லா கலையும் கத்துக்கிறான். உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்திய இராணுவத்துக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வந்து பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தன் ரகசியமா எல்லா வித்தையும் கத்துக்கிட்டான்னு தெரிஞ்சதுன்னா அவனுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு அவார்டா கொடுப்போம்? அவனை ஜெயில போட்டு சோழியை முடிக்க மாட்டோம்? அந்த மாதிரி சம்பவம் தானே அங்கேயும் நடந்தது. வரலாறுலாம் பேசினா சிலருக்கு போர் அடிக்கும். சரி, அவர் போட்ட பாட்டை கேட்டு பார்த்தா என்னடா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு யோசிச்சா அதுவும் காப்பி பேஸ்ட் தான் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அதை போய் நீங்களே கேட்டு பாருங்க. போனியம் 1979 பாடின ரஸ்புட்டின் சாங்கோட மெட்டு மாதிரி தான் எனக்கு தோணுது. தங்களுக்கும் அப்படித்தான் தோண்டும் என்று நினைக்கிறேன். இந்த தொழிலை இவர்தான் செய்ய வேண்டும் என்று சொல்ல இங்கே எவனுக்கும் உரிமை இல்லை. எவர் செய்தாலும்
செய்யும் தொழிலை சிறப்பாய் செய்தலே உயர்வுக்கான வழி. அதுவே வள்ளுவனின் மொழி. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் ஏஜே. நம்ம இந்த வீடியோவில் மகாபாரத்தில் வர ஒரு கேரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். அது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜராசந்தன். ஜராசந்தன் மகாபாரத் அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா 2500 வருஷம் உயிரிழந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலே 18 டைம் படையெடுத்து 18வது டைம் தான் ஸ்ரீ கிருஷ்ணரை வெற்றி பெற்றிருக்காரு. அந்த மாதிரி மகாபாரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு கடவுள். கடவுளையே தூக்கடிச்சா ஜராசந்தன் பற்றி இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மகாபாரத் அடிப்படையை வச்சு பார்த்தோம்னா மகத நாட்டோட அரசர் பிரகதரன். அவருக்கு 2 வைஃப் இருக்கிறாங்க. 2 வைஃப் இருந்தாலுமே எந்த வைஃபுக்குமே குழந்தை பிறக்கல. நீண்ட நாளாக ஒரு குழந்தையே இல்லை. அதனால் ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு முனிவர்கிட்ட போய் நீண்ட நாள் சேவ் பண்ணியிருக்காரு. அப்படி நீண்ட நாள் சேவ் பண்ணனால அந்த முனிவர் நம்ம பிரகதரனோட வழியை புரிஞ்சுக்கிட்டு, மனசுக்குள்ளே இருக்கிற பெயினை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு மாம்பழம் தந்திருக்கிறாங்க. அந்த மாம்பழத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட 2 வைஃபுக்குமே பாதி தந்திருக்காரு. நம்ம பிரகதரனை பொறுத்த வரைக்குமே 2 வைஃபுமே ஈக்குவல் நடத்தியிருக்காரு. அதனால தான் 2 வைஃபுக்கு பாதி மாம்பழம் தந்தார். அந்த மாதிரி பாதி மாம்பழத்தை சாப்பிட்ட 2 வைஃபுக்குமே பாதி குழந்தை பிறந்துச்சு. அதாவது ஒரே குழந்தை 2 பாதியை பிறந்துச்சு. அந்த மாதிரி 2 பாதியை பிறந்த குழந்தைய பிரகதரன் ஒரு காட்டுக்குள்ளே தூக்கி எறிஞ்சிருவாங்க. இப்படி காட்டுக்குள்ளே தூக்கி எறியப்பட்ட குழந்தைய ஜரா அப்படின்னு ஒரு அரைக்கி பார்த்துருக்குறாங்க. ஜென்ரலாக அரைக்கி எல்லாருமே மனிதர்கள் சாப்பிட்டு உயிர் வாழ்வாங்க. ஆனால் அந்த அரைக்கிக்கு அந்த குழந்தைய சாப்பிட்றதுல இஷ்டமே இல்லை. அந்த குழந்தை ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்துச்சு. பச்சை குழந்தை ஏன் சாப்பிடணும்னு சொல்லி தன்னோட மந்திர சக்தியை வச்சு அந்த 2 பாட்டியும் ஒன்று சேர்ப்பாங்க. அப்படி 2 பாட்டியுமே ஒன்று சேர்த்த உடனே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடும். அப்படி உயிர் வந்த குழந்தைய அந்த குழந்தையோட அப்பா கிட்ட அந்த அறைக்கி கொண்டு வந்து தருவாங்க. அதாவது மகத்தோட அரசர்கிட்ட கொண்டு வந்து தருவாங்க. அவர் நீண்ட விசாரணைக்கு அப்புறம் அது தன்னோட குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைய ஏற்றுக்குவார். அந்த குழந்தைக்கு நேமாக ஜராசந்தங்கிற பேரை வைப்பாங்க. ஜரா அப்படிங்கிறது அந்த அரைக்கையோட நேம். சந்தா அப்படின்னா ஜாயினிங்னு மீனிங்கு. அதாவது அந்த குழந்தை 2 இருந்து ஒன்றா ஜாயின் பண்ணாங்க. அதுதான் ஜராசந்தாவோட மீனிங். ஜராசந்தனை பொறுத்த வரைக்குமே நிறைய விதமான மேஜிக் பவர் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா ஜராங்கிற அறைக்கு தன்னோட மேஜிக் பவர் ஃபுல்லாகவே ஜராசந்தனுக்கு தந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜராசந்தன் முனிவர் தந்த மாம்பழத்துலேருந்து பிறந்திருக்கிறாரு. அப்படின்னா அந்த முனிவரோட மந்திர சக்தியும் ஜராசந்தனுக்கு இருக்குது. இதனால ஜராசந்தன் பார்த்திங்கன்னா மகாபாரத்தில் அன்டிஃபீட்டடாக இருந்தார். ஜராசந்தனோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ஆணைக்கு சமமான பவர் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜராசந்தனை 2 பிளந்து ஓட்டாலும் கூட அவர் திரும்பி ஒட்டிக்குவார். அந்த மாதிரி தான் மகாபாரத்தில் அவர் காட்டியிருந்தாங்க. ஜராசந்தனை பொறுத்த வரைக்குமே நிறைய டைம் கல்யாணமாக இருக்குது. அவருக்கு நிறைய பொண்ணு இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கம்சனோட ஒய்ஃப் நம்ம ஜராசந்தனோட பொண்ணு. கம்சனை நம்ம கிருஷ்ணர் கொண்டதுனால கிருஷ்ணர் பரம விரோதியை நினச்சிட்டு கிருஷ்ணர் அழிக்கிறதுக்காக ஜராசந்தன் வாழ்க்கை ஃபுல்லாக போராடிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட கிருஷ்ணர் மேலே 18 டைம் போர் தொடுத்துருக்காரு. 17 டைம் தோத்துட்டாரு. 18வது டைம் தான் வின் பண்ணியிருப்பார். 18வது டைம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரையும் பலராமனையும் டிஃபீட் பண்ணி மதுராவை கண்ட்ரோல் பண்ணிடுவார். அதுக்கடுத்தபடியே பார்த்தீங்கன்னா அன்டிஃபீட்டபுளாக இருப்பார். ஜராசந்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு சாபம் இருக்குது. அது என்ன சாபம்னு கேட்டிங்கன்னா 1-on-1 ஃபைட்டில் அவர் எப்போ ஃபஸ்ட்டாக தோக்குறாரோ அதுக்கு அடுத்தபடியே சீக்கிரமாக செத்துருவார். அதுதான் அவருக்கு இருக்கிற சாபம். 1-on-1 ஃபைட்டில் அவர் ஃபஸ்ட்டு தோக்கிறது யாரோடன்னு கேட்டிங்கன்னா கர்ணனோட ஒரு டைம் அவர் 1-on-1 ரெசில் பண்ணுவார். அந்த மாதிரி 1-on-1 ரெசில் பண்ணும்போது அதில் தோற்றுருவார். அதாவது கர்ணன் அவர் டிஃபீட் பண்ணிடுவார். அந்த மாதிரி கர்ணன்கிட்ட 1 நிமிஷத்துக்குள்ளே தோற்றதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஜராசந்தன் பீமாவோட ஒரு டைம் ஃபைட் பண்ணுவார். அவங்க 2 பேருக்கு இடையில் பார்த்திங்கன்னா 28 அந்த ஃபைட் நடக்கு. அந்த ஃபைட்டை பொறுத்த வரைக்குமே 2 பேருமே விட்டு தர மாட்டாங்க. 2 பேருமே ஈக்குவலாக ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணரோட ஹெல்ப்போட நம்ம பீமன் ஜராசந்தனை கொலை பண்ணிடுவார். ஜராசந்தனை பொறுத்த வரைக்குமே ஒரு மோசமான கிளைமேக்ஸ் தான் இருக்குது. மகாபாரத்தில் இருக்கிற எல்லா மாவீரர்களுக்குமே ஒரு மோசமான கிளைமேக்ஸ் தான் இருக்குது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா கிருஷ்ணர் பாண்டவர்கள் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய மாவீரர்களுக்கு அநியாயம் பண்ணியிருப்பார். அதே மாதிரி தான் ஜராசந்தனுக்குமே ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Stated his prowess when he was aided Jarasandha during the attack of Mathura. He was believed to be killed by Lord Krishna during a combat, and at his last breath, Lord Krishna gave Eklavya the boon to be reborn as Drishtadyumna to avenge the oppression and kill Dronacharya. வீரமாமுனிவரின் பரமார்த்த குரு கதைகள். சொன்ன பரமார்த்த குரு கதைகள். வீரமாமுனிவர் ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தா ஒரு இட்டாலியன் கிறிஸ்தவ மதத்தை பிறப்பாந்தார். பிறகு திருக்குறள் தமிழ் படித்து திருக்குறள்
ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஃபாகிம் ரஃபேல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது யாருன்னா கிளியோபட்ரா. நான் அதிகம் பேசல, இப்போ வீடியோ தொடங்கிடுறேன். கிளியோபட்ரா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்கன்னா, நாட்டை காக்கும் அழகிய கண்ணி அப்படின்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நாட்டை சிங்கிளாக அந்த காலத்தில் ஒரு உமனாக காத்திருக்காங்க. உதாரணமாக ஹிஸ்ட்ரியில் இதே மாதிரி ரஜியா சுல்தானா காத்திருந்தாங்க. ஓகே, அதை விட்டுறலாம். இந்த கிளியோபட்ரா அப்படின்ற பேர் வந்து பரம்பரையாக வரக்கூடிய பெயர். ஸோ கிளியோபட்ரா பரம்பரையில் வந்த இவங்க எத்தனாவது கிளியோபட்ரான்னு கேட்டிங்கன்னா 7வது கிளியோபட்ரா. இவங்க அம்மாவோட பேர் என்னென்னா கிளியோபட்ரா 6. இவங்க அப்பாவோட பேர் என்னென்னா டாலமி 12. டாலமி அப்படின்ற பேரும் பரம்பரை பேர் தான். ஓகே, இவங்க வந்து கிரேக்கன் ஆரிஜின் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, கிரேக்கத்திலிருந்து வந்தவங்க. காரணம் என்னென்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாசிடோனியா மாவீரனான அலெக்சாண்டர் என்ன பண்ணாருன்னா, உலகம் முழுக்க அந்த காலத்தில் நிறைய இடங்களை ஜெயிச்சப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கவர்னர் ஜெனரல், அதாவது அவரோட ஜெனரல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் கவர்னர் ஜெனரலாக தன்னை அறிவிச்சுக்கிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க அந்தந்த பகுதிகளை பிடிச்சிக்கிட்டு, நான் தான் வந்து அலெக்சாண்டரோட வாரிசு, இது எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி அலெக்சாண்டரே எஜிப்டை வந்து இவர் பிடிச்சிக்கிட்டாரு. யாருன்னு கேட்டிங்கன்னா டாலமி. ஸோ டாலமி 1ஓட வழி வந்தவங்க தான் இந்த டாலமி 2, டாலமி 10. ஸோ அந்த வழியில் வந்த இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆரம்ப காலத்தில் இவங்களை பற்றி அவ்வளோ எதுவும் சைல்டுஹுட் பற்றி எதுவும் தெரில. ஆனால் இவங்கள வந்து 16 வயசுலேயோ 15 வயசுலேயோ இவங்க இருக்கும்போது தன்னோட சொந்த சகோதரனையே 10 வயசில் இருக்கிற டாலமி 13 அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த கால ஃபாரோக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. என்ன பழக்கம்னு கேட்டிங்கன்னா, தாங்கள் வந்து ரா அப்படின்றவங்களோட சூரியக்களோட வம்சாவளியாக இருக்கும். ஸோ அதனால் எங்களோட புனிதத்தன்மை கிடக்கூடாது. அதனால நாங்கள் சாதாரண மனுஷங்களோட கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம், சம்மந்தம் வச்சுக்க மாட்டோம், எங்களோட அரச பரம்பரைக்குள்ளேயே நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி மோசமான விளைவான சொந்த ரத்தத்தையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. யாராவது அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணுவீங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான விளைவுகள் நடந்திருக்கு. இவங்களுக்கு பிடிக்கலைனாலும் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காரணம் என்னென்னா, அப்போ இவங்க ராணி ஆகணும்னு நினச்சாங்க. ஏன் இவங்க ராணி ஆகணும்னு நினச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்போ உள்ள பிரச்சனைகளை வந்து தன்னோட சகோதரனால் எதுவும் செய்ய முடியாது, அது போக இவங்களுக்கு ராணி ஆகணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஆனால் அந்த கால ஃபாரோக்கள், அந்த கால எஜிப்டில் வந்து ஒரு பெண் வந்து அரசால விட மாட்டாங்க. ஸோ தன்னோட சகோதரனை வந்து கைப்பாவே வச்சுக்கிட்டு தான் வந்து அரசாலலாம் நினச்சாங்க. இவங்களோட முழு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, கிளியோபட்ரா 7 தியோஃபிலோபேட்டர். இந்த ஃபிலோபேட்டர் அப்படின்ற பேர் வந்து இவங்களோட பரம்பரை பேர் மாதிரி வந்துட்டுருக்கு. எல்லார் பின்னாடியும் வந்து இந்த ஃபிலோபேட்டர் அப்படின்ற பேர் இருக்குது. இவங்க 69 BCலேருந்து 30 BC வரைக்கும் வாழ்ந்ததாக சொல்லப்படுது. ஓகே, இவங்களோட அடுத்த கடைக்கு வருவோம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மந்திரிகள், வணிகர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு டாலமி 13 போய் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் சகோதரியை, அதாவது உங்கள் மனைவியை வந்து அரசால விடக்கூடாதுன்னு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, 2 பேருக்கும் இடையில் வந்து கருத்து வேறுபாடு வருது, நீ பெரியவனா நான் பெரியவளான்னு. ஸோ அதனால் டாலமி 13 என்ன பண்ணுறாருனா, தன்னோட சொந்த சகோதரி, அதாவது மனைவியான கிளியோபட்ராவை விரட்டி விட்டுறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் தான் சிரியாவுக்கு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய பாஷைகள் தெரிஞ்சனால ஜூலியஸ் சீசரை ஈஸியாக மடக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஜூலியஸ் சீசரோட ஆசை நாயகி ஆகிடுறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் வந்து அதிகாரப்பூர்வமாக கல்யாணம் பண்ணலை, ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் சீசருக்கு வந்து 2-3 மனைவிகள் இருந்தாங்க. ஆனால் வந்து அவருக்கு குழந்தைங்க இல்லை. ஆனால் இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு குழந்தை பிறந்தது. அதுதான் வந்து சிசேரியன். பேர் வந்து சிசேரியன், லிட்டில் சீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவரோட உதவியோட இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து பாம்பே ஜூலியஸ் சீசர் வார் நடந்துகிட்டு இருந்த டைம், அந்த உதவியோட இந்த கிளியோபட்ரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, தன்னோட அரசாட்சியை திரும்பவும் மீட்டெடுத்துட்டாங்க. யார்கிட்ட இருந்தனா, தன்னோட சகோதரனான டாலமி 13 இருந்து. ஓகே, அதுக்கப்புறம் வந்து அங்கேயே வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைபர் நதிக்கரையில் ஜூலியஸ் சீசரை அடிக்கடி சந்திக்க இவங்க வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அந்த நேரத்தில் தான் ஜூலியஸ் சீசரோட அந்த அசாசினேஷன் ஆச்சு. சொந்த நண்பனே வந்து கொல்வான், ப்ரூட்டஸ். யூடியூப் ப்ரூட்டஸ் அப்படின்ற அந்த வாசகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, மார்க் ஆண்டனி, ஆக்டேவியன் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த ப்ரூட்டஸ் கூட்டத்தை தோக்கடிக்கிறாங்க. மார்க் ஆண்டனி வந்து அடுத்த கிங் மாதிரி ஆயிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, 41 BC இது நடக்கிற காலகட்டம், டார்சஸ் அப்படின்ற இடம் சிசிலியாவில் இருக்குது. அந்த இடத்துல உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் அனுப்புகிறாரு. ரெக்வெஸ்ட் அனுப்பினோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எப்பவும் போல் அழகாக அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா, சிசிலியாவுக்கு வர்றாங்க. சிசிலியாவுக்கு வந்தோடனே மார்க் ஆண்டனியால் நம்பவே முடியல, இவ்வளோ பெரிய பேரழகியான்னு. உடனே 2 பேருக்கும் வந்து லவ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்து 3 குழந்தைங்க பிறக்குது. அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இதே காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, ஆக்டேவியன் அப்படின்ற அந்த ஆக்டேவியஸ்க்கு ஒரு பொறாமை வருது. மார்க் ஆண்டனி அரசாலக்கூடாது, சொந்த ரத்தமான நான் தான் அரசாலணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவன் வந்து ஜூலியஸ் சீசருக்கு ஒரு வகையில் சொந்தம் வேணும், ஆக்டேவியன். ஸோ அந்த நேரத்தில் ஆக்டேவியன் என்ன பண்ணுறான், எனக்கு தான் அடுத்த அரசாட்சி அப்படின்னு சொல்லி சண்டை போடுறான் மார்க் ஆண்டனி கிட்ட. ஆனால் இவன் சொல்கிறான், சிசேரியன் தான் உண்மையான வாரிசு, கிளியோபட்ராவுக்கு பிறந்த அந்த பையன் தான் உண்மையான வாரிசு, அவன் தான் வந்து அரசனாகணும்னு சொல்லி 2 பேருக்கு இடையிலையும் சண்டை வருது. கடைசியில் பார்த்தா மார்க் ஆண்டனி இறந்து போயிடுறாரு. உடனே இவங்களால் அந்த சோகத்தை தாங்க முடியல. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆஸ்ப் அப்படின்ற ஒரு நாகத்தை தன்னோட மார்பு மேலே கொத்த விட்டு இறந்துடுறாங்க, அல்லது விஷம் குடிச்சு இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 2ல் எதாக இருந்தாலும் சரி,
சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற கருத்து தான் வந்து பரவலாக இருக்குது. பல போயம்ஸ்லையும் வந்திருக்கு, பல குறிப்பேடுகளில் இருக்குது. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டேவியஸ் சீசர் தான் வந்து கொன்னுட்டாருன்றாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆக்டேவியஸ் சீசருக்கு இவங்க மேலே ஒரு கண் இருந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இது வந்து இவங்களோட லைஃப் ஆரிஜின். இப்போ இவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஓகே, இவங்க வந்து கழுதப்பாலில் குளிப்பாங்க அப்படின்ற ஒரு பரவலான விஷயம் இருக்குது. அதனால தான் மினுமின்னு அழகாக இருந்தாங்கன்னு. ஆனால் இவங்க வந்து கருப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து வெள்ளையான அழகி, நிலா போன்ற பேரழகின்னு மென்ஷன் பண்ணாலும் கருப்பு நிறத்தழகி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்தளவுக்கு அழகான உமன் வந்து அந்த காலத்தில் யாருமே இல்லை. அதனால தான் உலக அழகி கிளியோபட்ரா அப்படின்ற பேர் இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்கு. கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்கன்னு. கருப்பாக இருந்தால் மட்டும், கலையாக இருந்தால் மட்டும், அழகாக இருந்தால் மட்டும் ஒரு பெண் வந்து அரசாள முடியாது. உங்களுக்கே தெரியும். ஏன்னா அப்போ வந்து நைல் நதி வெள்ளம், எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ஒரு அம்மா மாதிரி இது பண்ணாங்க அப்படின்னு ஒரு சில இடங்களில் போடப்பட்டிருக்கு. தன்னோட நாட்டு மக்களை நேசித்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இன்டெலிஜென்ட்டாக பேசுவாங்க. அதாவது ஜூலியஸ் சீசரே மடக்கியிருக்காங்கன்னா இப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஜிப்சியன், எத்தியோப்பியன், ஹீப்ரு, அரபிக், லத்தீன் இத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒரே பெண்மணி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இவங்க வந்து கடல் முத்து இருக்குல்ல, கடல் முத்து என்ன பண்ணுவாங்கன்னா வினிகரில் கலக்கி அதை வந்து சாப்பிடுவாங்களாம். அது கூட ஒரு முத்து போன்ற அவரோட மேனியோட மினுமினுப்புக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜூலியஸ் சீசருக்கும் இவங்களுக்கும் பிறந்த மகனோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிசேரியன் அல்லது லிட்டில் சீசர். அதே நேரம் மார்க் ஆண்டனிக்கும் இவங்களுக்கும் பிறந்த பசங்க யாருன்னு கேட்டிங்கன்னா 3 பசங்க. அதில் ஒரு பையன் யாருன்னா டாலமி பிலடெல்பியஸ். இன்னொன்று வந்து ட்வின்ஸாக பிறந்தாங்க. அவங்க பேர் என்னென்னா கிளியோபட்ரா செலின், அலெக்சாண்டர் ஹீலியஸ். அலெக்சாண்டர் ஹீலியஸும் கிளியோபட்ரா செலினும் இவங்களோட இறப்புக்கு அப்புறம் ஆக்டேவியஸ் சீசரோட அந்த இடத்துக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அங்கேருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்கன்னு. ஓகே, அதே நேரம் இன்னொரு விஷயம், எலிசபெத் டெய்லர் அப்படின்றவங்க 1963 கிளியோபட்ரா அப்படின்ற ஒரு மூவி நடிச்சிருக்காங்க. அதை தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இமேஜில் பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில். அவங்க நடித்த அந்த கிளியோபட்ரான்ற மூவி ரொம்ப ஃபேமஸ். எலிசபெத் டெய்லர் 1963 பார்க்க மிஸ் பண்ணியிருந்தா ஒருவேளை என்னால் கூட பார்க்க முடியல, இனிமேல் பார்க்கலாம். ஓகே, ஆகஸ்ட் அப்படின்ற மாதம் வந்து கிளியோபட்ராவோட தொடர்புடையது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஆக்டேவியஸ் சீசர் அப்படின்னால அவன் வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் அகஸ்டஸ் சீசர் அப்படின்றது தன்னோட பேரை மாற்றிக்கிட்டான். அவனோட அந்த அகஸ்டஸில் இருந்தால் ஆகஸ்ட் அப்படின்ற மாதம் பிறக்குது. அவன் ஜெயிச்ச அந்த மாதத்தை வந்து ஆகஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிட்டான். ஓகே, இந்த ஆகஸ்ட்டில் அப்படி என்னடான்னு கேட்டிங்கன்னா அகஸ்டஸ் வந்து அந்த மாதத்தில் ஜெயித்தான். அதே நேரம் அவன் ஜெயிச்சதுக்கப்புறம் அதே மாதத்தில் கிளியோபட்ரா இறந்து போயிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் இனிமேல் வரும்போது கிளியோபட்ரா இறந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஆண்டனியோட இவங்க அந்தளவு லவ்வில் இருந்தாங்க. அதனால தான் ஆண்டனி இறந்தோடனே, மார்க் ஆண்டனி இறந்தோடனே இவங்களும் இறந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவருக்கு வந்து 4 ஹஸ்பண்ட்ஸ், டாலமி 13, டாலமி 14 2 பேருமே இவரோட சொந்த சகோதரர்கள். அதே நேரம் மார்க் ஆண்டனி, ஜூலியஸ் சீசர் இவங்க 2 பேரும் அந்த ரோமன் கிங்ஸ். ஓகே, இன்னொன்று ஒரு மோசமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இது எந்த உண்மைன்னு தெரில. அவங்க இறந்த அப்புறம் அவங்களோட உடம்பை வந்து நிறைய பேர் ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வாரமலரில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இது நம்ப முடியல, இருந்தாலும் உண்மையாக இறந்துருக்கலாம். ஏன்னா நெருங்க முடியல, இறந்ததுக்கு அப்புறமாவது நெருங்கலாம் அப்படின்ற ஒரு சீப் மென்டாலிட்டி அந்த காலத்தில் நிறைய பேர்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அப்படின்ற ஒரு ஒப்பற்ற நாடகத்தை எழுதியிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரோமியோ ஜூலியட், ட்ராய்லஸ் அண்ட் கிரெசடா அப்படின்ற நிறைய நாடகம் எழுதியிருப்பார். அதே மாதிரி ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அப்படின்ற ஒரு காதல் நாடகத்தையும் எழுதியிருக்காரு. ஓகே, இன்னும் இவங்களை பற்றி சொல்லணுன்னா இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்களுக்கு தர வேண்டிய முக்கால்வாசி விஷயங்களை நான் தந்துட்டேன். இதுதான் வந்து இவங்களோட முக்கியமான லைஃப் ஹிஸ்ட்ரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு உதாரணமாகவும் சொல்லலாம், ஒரு பெண் எப்படி இருக்க கூடாதுன்னு இவங்களை உதாரணமாக சொல்லலாம். எனிவேஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். திஸ் இஸ் ஃபாயிம் ரஃபாயல். நான் நிறைய வீடியோ விட்டுருக்கேன், அதையும் பார்த்துட்டே இருங்க. வேறு என்ன சொல்லலாம்? ஹஸ்தல விஸ்தா பேபி.在印度喜马拉雅雪山脚下，一座美丽富饶的城池加皮罗卫国。当时国君是净饭王，是释家族中一位德高望重的国君，得到全国人民爱戴。净饭王与摩耶王后成亲后，感情非常深厚。多夫人的右胁进入腹中，醒来后夫人便怀孕了。不觉将近10月临盆，王后此番去天臂城待产，真要事事小心，保重身体啊！多谢大王。如果不是遵循习俗，要
要回娘家生孩子的话，臣妾真的舍不得离开大王啊。本王又何尝？臣妾生了孩子就会马上。何日里的日子，人名叫过天碧城娘家去分娩，途中经过迦毗罗，来到一棵，好像是要生了。消息迟了。尊敬的阿斯托隐士，您是权威的智者，今日你初见太子，为何先笑后哭呢？大王，今天能亲见太子，是我的荣幸。但是想到我已经是风烛残年，命不久矣，不能够见到太子成佛，教化世间，所以我悲伤落泪。佛陀，成佛。隐士，您的意思是，太子会出家修行？太子他是不会享受现在的奢华生活，将来一定会出家修成佛果的。净饭王看着太子圣洁饱满的相貌，取名为乔达摩悉达多。悉达多的意思是吉祥及一切苦。悉达多太子刚出世，臣妾就要离开了，我真的放心不，让他成为一位修身治国的先君明主。我一定会的，你不要说这么多了。大王，请接受臣妾的妹妹，代为抚养小王子，同时也能够照顾到大王。好，我答应你，我答应你。你也要答应我，好好养身体。臣妾摩耶王后生下乔达摩悉达多太子7天之后，就因病逝世了。王后的妹妹摩诃波多罗提来到皇宫抚养太子。Buddha and his brother Nanda. Nanda, influenced by Buddha, has taken monkhood, ignoring his father Shuddhodhan's offer to be the next king. He ignored his beloved Kollani at that time. But many times Nanda becomes unmindful. Memories with Kollani, the beautiful lady, takes him to those doors he liked so much. One day, Buddha asked, "Why are you so restless, Nanda? You are not so sincere in our life. Are you still thinking of Kollani?" Nanda said, "It is impossible for any human being to forget her, Lord. She is so beautiful, so charming." Buddha, I will take you to a beautiful place where there is more beautiful woman than Kollani. Buddha took Nanda to Indra's sky. He saw there the celestial nymphs, more and more beautiful than Kollani. Nanda forgot Kollani and maddened by desire for the Apsaras, Nanda asked Buddha, "Will I get one of those if I live a life of a monk now?" Buddha nodded in affirmative. Nanda began practice diligently to win the Apsaras, but ultimately his desire disappeared
and attained the insight to see the truth that desire is the cause of restlessness. He told Buddha respectfully, Lord, I realize the exquisite happiness. I release you from your promise of celestial nymphs. I am free now from the bondage of desire. My love is universal. Buddha smiled only. Be free from desire and bondage for happiness. When she was born, Princess Nanda was celebrated and very well loved. She was born to King Suddhodana, who was the Buddha's father, and Mahapajapati Gautami, the Buddha's stepmother, who had raised him since birth. Nanda was well-bred, graceful, extremely beautiful. In order to distinguish her from others with the same name, she was known as Rupananda, meaning beautiful Nanda. Over time, many members of her family, the royal house of Sakyans, left to follow the Lord Buddha. Among them were Rupananda's brother, her cousins, her mother, and finally, many other Sakyan ladies, too, would ordain. However, unlike the others, she did not ordain out of faith or desire for enlightenment. Instead, her main motivation was to conform and to not stand out. For so long, her thoughts had been consumed by her beauty and her popularity. Now that she was a Bhikkhuni, a female monk, Rupananda felt new pressure. When many of the Bhikkhunis would go to see the Buddha and listen to the Dhamma, Rupananda would make an excuse and refuse to go. One day, the Buddha called all the Bhikkhunis to him, and Rupananda refused to go. She was afraid that the Buddha would admonish her for her lack of practice and her obsession with her appearance. Eventually, the Buddha sent her a personal invitation. She had no choice but to go see him. When she got there, Rupananda was ashamed and scared. However, the Buddha addressed her, spoke of her good qualities, and did not talk about things that displeased her. Pleasantly surprised, Rupananda took delight in his words. The Buddha knew that she was open to learning now, but was not ready for heavy instruction. Because the Buddha knew that Rupananda was obsessed with her beauty, he used his psychic powers to conjure up an even more beautiful girl. When Rupananda saw her, she could not take her eyes off the mirage. But as Rupananda watched, the young, beautiful girl began to age rapidly right before her eyes. After the woman's death, her body began to decay, and all of her bodily fluids leaked out. Rupananda internalized this vision. She saw that just like the young, beautiful girl could not avoid aging or change, neither could she. She realized that the body that she cherished, adorned, and worshipped would eventually die, leak bodily fluids, and even be eaten by maggots. Nothing that was left would be desirable or attractive. At this moment, Rupananda changed her wrong views about her body.
For her whole life, she saw her body as desirable. She believed that her body was beautiful, never changing, and worthy of attachment. But now she knew the truth. Her body was constantly changing and aging. It was unable to be the way she wanted it to be. Rupananda then let go of all of her attachments to her physical body and became a Sotapanna, a stream enterer. The story of Lot and his daughters. After fleeing from the destruction of Sodom and Gomorrah with his daughters, Lot lived in a cave in the mountains. His daughters, believing that they were the only ones left alive in the world, came up with a plan to have children with their father. They got Lot drunk on 2 separate occasions and had sexual relations with him, resulting in each of them becoming pregnant by their own father. This was a shameful and sinful act in the eyes of God, and the children born from these unions were named Moab and Ammon. While Lot's drunkenness is not the central focus of this story, it is an important detail that highlights the morally compromised state of Lot and his family. It serves as a warning against the dangers of giving in to desperation and temptation, and it shows the consequences of straying from God's laws. Overall, the story of Lot and his daughters is a difficult and troubling one, but it highlights the importance of obedience to God's laws and the dangers of succumbing. لكنالي آموزگاری دكتور عبد اللطيف سلفي هذا شيء ناظر كده سلفي كان وتي بورسة زدشتي كان وتي رموز زدشتي كان توان هموت عن كم بوان بمرجع رئيسي زابسنا لا يداشان جماع كان أو جناحانيان همو الشوريتهم. بەڵام وەسەیرە کەسێک گواز لە دینی ئیسلام بێنێ بۆچی بۆ دینی زەردەشت کام دینی زەردەشتە ئەو دینی زەردەشتەی کە لە کۆدەکانیان داهاتووە دەڵێ چی تاوانت کردووە بەس جارێک 2 جار 3 جار بچیە لای دایکت هەمووی ڕۆژ دەبێتەوە. ئەم تۆمانەی کە ئێستا بۆ زەردەشتەکان دروستەکرێت پێش ئێمە بۆ کاکەیەکان دروست کرابوو کە دەیانگوت کاکەیەکان ڕۆژێکیان هەیە ینی ببورن زۆر بە سەڕیحی لە بەردەمی کامیرە قسەیەکەم کە لیباسی ژنەکانیاندا دەنێن و گڵۆب دەکوژێنەوە کاکەیەکانی تر هەمویان ڕاکەن هەر کەسە کامەی بەرکەوت ئەو شەوە لەگەڵ ژنی ئەو دەبێت تەوانەوە شتێکی زۆر ناشرینە بە کاکەیەکان دەڵێن دوایی بە شوعیان گوتیان ئەوەی شوعی بێت لەگەڵ دایک و خوشکی خۆی دەنوێت کە ئەمە هیچ بنەمای نییە ئەسڵ و ئەساسی نییە. طبعا لەناو کۆمەلگایەکی پیاوسالاریە کێشەی ئەخلاقی زۆر گرنگە تۆ گەر بە کەسێک بڵێ لەگەڵ خوشکەکەیە دەخەوێت جوود دەبێت یا لەگەڵ دایکە جوود دەبێت ئەمە تاوانێکی گەورەیە لەو کەلتورەی ئێمەدا ناشرینکردن و دزێویکردنی ئەو کەلتورەیە یاخود ئەو کەسەیە کاتێک کە تۆ دێ بەڕاستی ناتوانین لە ڕێگەی علمیەوە لە ڕێگەی فکریەوە لە ڕێگەی فەلسەفیەوە بتوانی حقیقت بەسەن ئەو شتێکی خۆت بسلمێنی و بتوانی مەسەن بۆ منە بەرامبەرەکەت بخیتە ئەتوان بڵم حاڵەتێکەوە کە ڕاست نییە درۆوە بۆیە تۆ دێی تاکە چەکی دەستی تۆ دێ بەڕاستی ئەوەیە کە تۆمەتی ئەخلاقیە بەسیت بۆیە هەڵگرتنی تۆمەتی ئەخلاقی خۆی بەشێکی ئەتوان بڵێ پێوەدی بە شکستی ئەو کەسانەوەیە کە لە ڕاستی هانای بۆ ئەبن هانا بۆ تۆمەتی ئەخلاقی ئەبن بۆیە بە دوور مەزانە نوبەلا و گەورە و شاهین شاهەکانی ئێران ئەگە ژنەکانیان خوشکی خۆیان بێ یا کچی خۆیان بێ ئەوە بەهمەن کچەکەی کە ناوی خەمانیە کچەکەی بەهمەن کە ناوی خەمانیە ژنی بەهمەنە کە ڕێکە لە شاهین شاهەکانیان ژنەکەی قەمبەز خوشکێتی کە ناوی ئەتوسایە جمشید ئەوەی کە نەورۆزی دانا کە پێمانە فرۆشن نەورۆز جەژنی کووردا ژنەکەی خۆی خوشکێتی ئەو کەسانە ئەمن ناویان لێ دەنێم ئەو نەزانانەی کە نازانن کە نەزانن ئەوانە هەمیشە بەڵان چکە خۆشیان نازانن کە نەزانن بە درێژایی مێژووی مرۆڤایەتیەوە ئەوی نووسراوە لە سەردەمی سۆمەرەوە
لسومر بقرا لبابل بقرا لأكد بقرا لكلدان بقرا لآشور بقرا أمانا لسر بنماي ميرات زي ميراتشيا يعني أو ملك وعرزة هي هتا نتشبو يكيك لدروي خويان لناو خويانا ازدواجا كدو تنها پادشاکانیان ئەوە هیچ پەیوەندیەکی بە زەردەشتەوە نییە. ئاینی زەردەشتیدا تەنان ئامۆزا و خاڵۆزا و پورزاش زەماوەند ناکرێت بۆ لەبەروی موگەکان باوەڕیان وابوو نەتەوەی کورد باوەڕیان وابوو کە زەردەشتێت بنەچەی میترایە لە ئاینی میتراشا باوەڕوا بووە کە ئەگەر لەگەڵ نزیکدا هاوسەرگیری بکەی و ئەو منداڵانی کە دەکەونەوە باش دەرناچن بۆ نمونە نوقسان دەرەچن لەبەر ئەوە لە هەرگیز لە مێژووی بەشەرێتی کووردا هەرگیز جۆرەشتێکی لەو شێوێنەوە تایبەتیش ئاینی زەردەشتی کە دژی ئەو جۆرەشتان لەو دەمەوە ئەو قسانە کراوە ئێرە قەرەباڵغترە خەڵک زیاتر پشتۆ نەبەسێ خەڵک زیاتر ڕووەکاتە زەردەشتی بە پێچەوانەوە ئێمە قازانجی سوودێکی زۆرمان نەبینم سوپاسگوزاریان. வணக்கம் எல்லாருக்கும். ஹியர் இஸ் அபிஷா காயத்ரி. ஹிஸ்டரி ஆஃப் ஜனவரி 1 ஜனவரி 1 அப்படிங்கிறது தான் உலகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் நியூ இயரா செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. எப்போதிலிருந்து ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 46 BC, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 46 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரோமன் கிங் ஜூலியஸ் சீசர் அப்படிங்கிறவரு ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ணாரு. அது பேரு ஜூலியன் கேலண்டர். அதாவது ஜூலியஸ் சீசர் கிரீட்ல இருக்கிற மேத்தமெட்டிஷியன்ஸ், அஸ்ட்ரானமர்ஸ் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு கேலண்டர் ஃபார்ம் பண்ண சொன்னாரு. அதுதான் ஜூலியன் கேலண்டர். ஜூலியன் கேலண்டர்ல தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி 1 நியூ இயரா செலிப்ரேட் பண்றது வழக்கம் நடைமுறைக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரோமன் கேலண்டர் அப்படின்னு ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ரோமன் கேலண்டர்ல வெறும் 10 மாசம் தான் இருந்தது, அதாவது மார்ச்ல இருந்து டிசம்பர் வரைக்கும். ரோமன் கேலண்டர் படி மார்ச் 1 தான் நியூ இயர். ஜூலியஸ் சீசர் தான் ஃபர்ஸ்ட் ஜனவரி பிப்ரவரி அப்படிங்கிற மந்த் ஆட் பண்ணி 12 மந்த்ஸா 365.25, அதாவது 365 நாட்கள் பிளஸ் கால் நாள் அப்படிங்கிற ஒரு 1 இயர் ஃபார்மேஷனை எடுத்துட்டு வந்தாங்க. பட் கால் நாள் அப்படிங்கறத ஆட் பண்ண முடியாது அப்படிங்கறதுனால 365 டேஸ் 1 இயரா வச்சுட்டு அந்த கால் நாள 4 வருஷம் ஆட் பண்ணி 4th இயர் லீப் இயரா, அதாவது பிப்ரவரி 28 டேஸ் யூசுவலா இருக்கிறத 29th டேயா ஃபார்ம் பண்ணாங்க. அதனாலதான் 4 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு லீப் இயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் லீப் இயர் பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி. 1582ல என்னாச்சு அப்படின்னா போப் கிரிகோரி 13 அப்படிங்கிறவரு 365.25 அப்படிங்கிற ஜூலியன் கேலண்டர் இருக்கிற கால்குலேஷன் தப்பு அப்படின்னும் 365.2421909949 அப்படிங்கிறது தான் அப்ராக்சிமேட்டா ரைட் நம்பர் அப்படின்னும், இப்போ நம்ம ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஒரு இயரும் 11 மினிட்ஸ் நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். இப்படியே 128 இயர்ஸ் போச்சு அப்படின்னா 1 டே நம்ம ஃபார்வர்டா போயிடுவோம். ஸோ அந்த கால்குலேஷன் தப்பு அப்படின்னு 1582ல அவர் ஒரு கேலண்டர் டிசைன் பண்ணாரு. கிரிகோரி டிசைன் பண்ண கேலண்டர் நேம் தான் கிரிகோரியன் கேலண்டர். 1582ல டிசைன் பண்ணப்பட்டிருந்தாலும் 1752ல தான் அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. அதாவது 1752ல இந்த கிங் வந்து ஜூலியன் கேலண்டர்ல இருக்கிற கால்குலேஷன் மிஸ்டேக்ஸ் ரியலைஸ் பண்ணி ஜூலியன் கேலண்டர் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நிறைய டைம் மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு உணர்ந்து ஜூலியன் கேலண்டர் கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணிட்டு கிரிகோரியன் கேலண்டரை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அதாவது ஜூலியன் கேலண்டர் ஃபாலோ பண்ண டேல இருந்து 1752 வரைக்கும் அந்த 365.25 அந்த மிஸ்கால்குலேஷனால ஏற்பட்டதால 11 டேஸ் ஃபார்வர்ட் வந்துட்டோம் அப்படிங்கறது அவர் ரியலைஸ் பண்ணாரு. சோ அந்த 11 டேஸ் பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபார்வர்ட் போன அந்த 11 டேஸ் கரண்டா இருக்கிற டேஸ் கூட எலிமினேட் பண்ணணும். அதாவது 11 டேஸ் கரண்டா எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி செப்டம்பர் 2ல இருந்து செப்டம்பர் 13 வரைக்கும் எலிமினேட் பண்ணிட்டாங்க. அதாவது செப்டம்பர் 2 நைட்டு தூங்க போனவங்க நெக்ஸ்ட் டே செப்டம்பர் 14th மார்னிங் தான் எந்திச்சாங்க. அந்த 11 டேஸ் டோட்டலா எலிமினேட் பண்ணிட்டாங்க. இப்படிதான் ஜூலியன் கேலண்டர்ல இருந்து கிரிகோரியன் கேலண்டருக்கு டிரான்ஸ்பர் ஆனாங்க. கிரிகோரியன் கேலண்டர் தான் இப்ப நம்ம கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கேலண்டர். அண்ட் இதுதான் நம்ம இப்போ கரண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கிரிகோரியன் கேலண்டரோட ஒரு மிஸ்டிக்கல் ஹிஸ்டரி. இன்னைக்கும் உலக அளவுல கிட்டத்தட்ட 40 கேலண்டர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நாமளும் கிரிகோரியன் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்.
Vivekananda is treated great, greatest of the great. ஜாதி மதம் வகுப்பு அமைப்பு எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மகா இன்ஸ்பிரேஷனல் லீடர்னா அது சுவாமி விவேகானந்தர் தான். மாட்டிறைச்சி பற்றி சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு. ஒருமுறை விவேகானந்தரிடம் பசுக்களை பரிபாலிக்கும் சங்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வந்து தன்னுடைய பசுக்களை பாதுகாப்பு பணிக்கு நன்கொடை கொடுக்குமாறு கேட்கிறார். அப்பொழுது அந்த நபரை பார்த்து, உங்கள் சங்கத்தினுடைய நோக்கம் என்று கேட்கிறார் விவேகானந்தர். நமது நாட்டில் உள்ள தாய் பசுக்களை கசாப்பு கடைக்காரர்களிடமிருந்து நாங்கள் பாதுகாக்கிறோம். நோயுற்ற பசுக்கள், வலுவிழந்த பசுக்கள், கசாப்பு கடையிலிருந்து வாங்கப்பட்ட பசுக்களை பரிபாலிப்பதற்காக பசு வைத்தியசாலைகளை ஏற்படுத்தி அதை பராமரிக்கிறோம் என்று பதில் சொல்கிறார். அதற்காக விவேகானந்தர் மீண்டும் கேட்கிறார், மத்திய இந்தியாவிலேயே ஒரு கொடிய பஞ்சம் எழுந்துவிட்டது. 9 லட்சம் மக்கள் பட்டினியால் இறந்திருக்கிறார்கள். இவர்களுக்காக உங்களுடைய சங்கம் என்ன செய்தது என்ற கேள்வியை எழுப்புகிறார். பஞ்சம் முதலிய துன்பம் வரும்போது நாங்கள் உதவி புரிந்ததில்லை. எங்கள் சபை பசு தாய்மையை பரிபாலிக்கும் பொருட்டே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பஞ்சங்கள் என்பவை மக்களுடைய பாவ கர்மத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடியது. அவை அப்படியே நடந்துதான் ஆகும். அது எப்படியோ பயனும் அப்படியே என்று சொல்கிறார். அதற்கு விவேகானந்தர், தாய் பசுக்களும் தன்னுடைய கர்மத்தினால்தான் கசாப்பு கடற்காரனுடைய கையிலே அகப்பட்டு இறக்கின்றன என்று சொல்லிவிட்டு போக வேண்டியதுதானே என்று கூறுகிறார். ஆம், நீங்கள் சொல்வது உண்மைதான். ஆனால் பசு நம் அன்னை என்று சாஸ்திரங்கள் சொல்கிறதல்லவா என்று பிரச்சாரகர் அவரிடத்திலே கூறுகிறார். அப்பொழுது நறுக்கென்று ஒன்று சொன்னார் விவேகானந்தர். ஆமாம், பசு நம் அன்னை என்பதை அறிந்து கொண்டேன். உங்களைப் போன்ற இத்தகைய புத்திசாலியான பிள்ளைகளை வேறு யாரும் பெற முடியாது என்று சொல்கிறார். இப்படி எந்த இடத்திலே எது சரி எது தவறு என்று பகுத்து ஆய்வு செய்யக்கூடிய அறிவினுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய ஞானிகளிடத்தில்தான் அந்த தகைமை இருக்கிறது. எது உண்மையான தொண்டு, எது உண்மையான தர்மம், எது உண்மையான கர்மம், கர்ம யோகம் என்று புரிந்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்பதிலே மிக தெளிவாக இருந்தவர் விவேகானந்தர். रंग रंगीलिया पिंजरिया मैं नहीं तेरे विच रहंदी तेरा मेरा जोड़ न कोई बार बार हाँ कहंदी तेरा मेरा जोड़ नहीं कोई बार बार हाँ कहंदी. At the heart of Southall, there are 2 butcher shops. One is a regular halal butcher's, but the other is more of a peculiarity in that it's one of the very few remaining Jhatka butcher shops in the UK. 35 ਸਾਲ ਤੋਂ ਪੁਰਾਣੀ ਸ਼ਾਪ ਹੈ ਮੀਟ ਸ਼ਾਪ ਝਟਕੇ ਦੀ ਚੱਲਦੀ ਹੈ ਜੀ। ਪਹਿਲਾਂ ਸਭ ਤੋਂ ਪੁਰਾਣੀ ਸ਼ਾਪ ਇੱਥੇ ਕਿੰਗ ਸਟਰੀਟ ਤੇ ਹੋਈ ਸੀ। 35-36 ਸਾਲ 35 ਤੋਂ ਉੱਤੇ ਹੋ ਗਏ ਇਹਨੂੰ ਇਸ ਟਾਈਮ। ਤੇ ਆਪਣੇ ਸਿੰਘਾਂ ਕੋ ਸ਼ੌਪ ਹੈ ਉਦੋਂ ਦੀ, ਸਿੰਘਾਂ ਨੇ ਚਲਾਉਂਦੇ ਰਹੇ ਉਹਨੂੰ ਮੀਟ। ਆਪਣੇ ਸਿੰਘ ਹੀ ਗਾਹਕ ਆਉਂਦੇ ਸਾਰੇ, ਜਾਂ ਹਿੰਦੂ ਆਉਂਦੇ ਆਪਣੇ, ਉਹ ਮੀਟ ਕੋ ਆਪਾਂ ਇੱਕੋ ਹੀ ਕਲਚਰ ਦੇ ਆ। ਮੀਟ ਜਿਹੜਾ ਆਪਾਂ ਖਾਂਦੇ ਆ ਉਹ ਵੀ ਇਹੋ ਹੀ ਖਾਂਦੇ ਝਟਕਾ ਹੀ, ਜਿਹੜੇ ਹਿੰਦੂ ਵੀ ਆ। ਇੱਥੇ ਬਹੁਤ ਜ਼ਿਆਦਾ ਮਤਲਬ ਕਿਲਿੰਗ ਜ਼ਿਆਦਾ ਹੁੰਦੀ, ਬਹੁਤ ਜ਼ਿਆਦਾ ਇੱਥੇ ਮੀਟ ਇੰਨਾ ਯੂਜ਼ ਹੁੰਦਾ ਵੀ ਬਹੁਤ ਜ਼ਿਆਦਾ। ਜਿੱਦਾਂ ਸਾਡੇ ਉੱਥੇ ਪੰਜਾਬ ਦੇ ਵਿੱਚ ਮੀਟ ਆ, ਉੱਥੇ ਘੱਟ ਵੱਢਦੇ ਆ ਤੇ ਉਹ ਝਟਕਾ ਵੱਢੀ ਜਾਂਦੇ, ਆਪਣਾ ਇਕੱਲਾ ਇਕੱਲਾ ਬੰਦਾ ਵੱਢੀ ਜਾਂਦਾ ਨਾ। ਇੱਥੇ ਇਹਨਾਂ ਹਜ਼ਾਰਾਂ ਦੇ ਹਿਸਾਬ ਨਾਲ ਕਟਿੰਗ ਹੁੰਦੀ, ਸਾਰੀ ਮਸ਼ੀਨੀ ਕਟਿੰਗ ਹੁੰਦੀ। ਫਿਰ ਇੱਥੇ ਆਪਣੇ ਝਟਕੇ ਦੀ ਕੋਈ ਕੰਪਨੀ ਨਹੀਂ ਕੋਈ ਵੀ, ਇੱਥੇ ਗੋਰਿਆਂ ਦੀ ਕੰਪਨੀ, ਸਾਰੇ ਮਸ਼ੀਨੀ ਕਟਿੰਗ ਹੁੰਦੀ ਆ। ਅਸੀਂ ਬੀਫ ਨਹੀਂ ਰੱਖੀਦਾ, ਉਹ ਬੀਫ ਨੂੰ ਮਤਲਬ ਬੀਫ ਨੂੰ ਤੁਸੀਂ ਸਮਝਦੇ ਕਿਹਨੂੰ ਕਹਿੰਦੇ, ਬੀਫ ਉਹ ਨਹੀਂ ਰੱਖੀਦਾ। ਬਾਕੀ ਅਸੀਂ ਜਿੱਦਾਂ ਲੈਮ, ਚਿਕਨ, ਦੇਸੀ ਕੁੱਕੜ, ਬੱਕਰਾ, ਪੋਰਕ, ਕਬੂਤਰ, ਬਟੇਰੇ, ਤਿੱਤਰ, ਇਹ ਮੀਟ ਰੱਖੀਦਾ।
ਨਾਲ ਦੀ ਸ਼ੌਪ ਹੈਗੀ ਆ ਉਹਨੂੰ 12 ਕੁ ਸਾਲ ਹੋ ਗਏ ਨਾਲ ਦੀ ਖੁੱਲੀ ਨੂੰ, ਹਲਾਲ ਦੀ ਆ ਉਹ, ਤੇ ਉਹਦੇ ਨਾਲ ਸਾਡਾ ਕੋਈ ਕਨੈਕਟ ਨਹੀਂ ਆ। ਉਹ ਆਪਣਾ ਵੱਖਰਾ ਮੀਟ ਲਿਆਉਂਦੇ, ਅਸੀਂ ਆਪਣਾ ਵੱਖਰਾ ਲਿਆਈਦਾ। ਅਸੀਂ ਝਟਕੇ ਦਾ ਹੁੰਦਾ ਸਾਡੇ ਕੋਲ ਮੀਟ, ਉਹਨਾਂ ਦਾ ਅਲੱਗ, ਉਹਨਾਂ ਦਾ ਹਲਾਲ ਮੀਟ ਅਲੱਗ ਆਉਂਦਾ ਵਾ ਕਿ ਉਹ ਜਿੱਦਾਂ ਕਲਮਾ ਪੜ੍ਹ ਕੇ ਆਪਣੇ ਤਰੀਕੇ ਨਾਲ ਉਹਨਾਂ ਦਾ ਮੀਟ ਵੱਖਰਾ ਆਉਂਦਾ। ਦੂਜੇ ਧਰਮ ਦੇ ਜਿੱਦਾਂ ਮੁਸਲਮਾਨ ਧਰਮ ਦੇ ਉਹ ਤੇ ਹਲਾਲ ਕਰਦੇ ਆ ਨਾ, ਆਪਣੀ ਕਲਮਾ ਪੜ੍ਹ ਕੇ ਕਰਦੇ। ਸਾਡੇ ਤੇ ਸਿੱਧਾ ਹੀ ਆ ਕਿ ਆਪਾਂ ਬੁਲਾ ਕੇ ਫਤਿਹ ਤੇ ਵੱਢ ਦੇਣਾ ਉਹਨੂੰ, ਹੈ ਨਾ, ਚਾਹੇ ਬੱਕਰਾ ਜਾਂ ਕੁਛ ਵੀ, ਕੋਈ ਝਟਕੇ 'ਚ ਵੱਢਣਾ ਇੱਕੋ ਵਾਰੀ। ਜਿਹੜਾ ਸਾਡਾ ਧਰਮ ਆ ਮਤਲਬ ਕਿ ਇੱਕੋ ਵਾਰੀ ਵੱਢਣਾ, ਇੱਕੋ ਟੱਪ ਮਾਰਨਾ, ਇੱਕੋ ਟੱਪ 'ਚ ਵੱਢਣਾ, ਚਾਹੇ ਮੁਰਗਾ ਚਾਹੇ ਬੱਕਰਾ ਵਾ, ਹੈ ਨਾ। I went to the Singh Sabha Gurdwara, which is the largest Sikh temple outside of India, and spoke to Surinder Pariwal, the General Secretary. This is one of the taboo subjects. Some people say very strongly that we should not eat meat at all. They're being cruel to animals. We should be totally vegetarians. The others say, yes, we should be able to eat. We are a Muslim race. Those who eat meat should only eat chatka meat. That's why you have the chatka butchers here in Southall. Most of the shops selling meat are halal meat. Sikhs are specifically forbidden to eat that meat. They're not actually professing that people who eat halal meat is totally wrong. That's not the subject. If they want to eat halal meat, good luck to them. But for Sikhs and others like Hindus as well, if it's banned, it's banned. They need chatka, and that's why you have the chatka shop here in Southall. I have never eaten any meat which is actually halal. You got to eat chatka meat. Buying a meat from the chatka shop, you know. By the name Sri Chaitanya Mahaprabhu, appeared about 500 years ago in India. And he came down to give the treasure of pure love. He said, the problem in this world is not the hunger of the stomach, but the hunger of the soul. We are all separated from God. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾನು ಸಪ್ತಮಿ ಗೌಡ. ಸೊ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಗೀತಾದಾನ ಯಜ್ಞ ಮಹೋತ್ಸವಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೀನಿ. ತುಂಬಾ ಖುಷಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ಇದೊಂದು ಸಂಭ್ರಮಕ್ಕೆ ಬಂದು ಮಹೋತ್ಸವಕ್ಕೆ ಬಂದು, ಅದಲ್ಲದೆ ರಾಜನಾಥ್ ಸಿಂಗ್ ನಮ್ಮ ಡಿಫೆನ್ಸ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಕೂಡ ಬಂದಿದ್ರು. ಎಲ್ರಿಗೂ ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋ ಅಂತ ಗಣ್ಯರಿಗೆ ಎಲ್ರಿಗೂ ಅವರು ಭಗವದ್ಗೀತಾಗಳು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಭಗವದ್ಗೀತಾದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನೇ ಕಷ್ಟ ಬಂದ್ರು ಅದಕ್ಕೊಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ನಾವು ಭಗವದ್ಗೀತಾದಲ್ಲಿ ಕಂಡ್ಕೊಬಹುದು ಅಂತ. ಸೊ ಅದೊಂದು ಕಾರಣಕ್ಕೆ ಅಂದ್ರೆ 5,000 ವರ್ಷದ ಹಿಂದೆನೆ ಒಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ಯಾರೋ ಅದಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಇವತ್ವರೆಗೂ ಅದನ್ನ ಪಾಲಿಸ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದೀವಿ, ಓದ್ಕೊಂಡ್ ಬರ್ತಾ ಇದೀವಿ ಅಂತ ಅಂದ್ರೆ ಅದಕ್ಕೊಂದು ಅರ್ಥ ಇರುತ್ತೆ. ಸೊ ನಿಮ್ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ್ದೇ ಒಂದು ಕಷ್ಟ ಬಂದ್ರು ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ಸಿಗುತ್ತೆ ಅನ್ನೋದಕ್ಕೆ ನೀವು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮ ಭಗವದ್ಗೀತಾನ ಓದಿ ಸಾಕಷ್ಟು ನಿಮ್ಗೆ ಯಾರ್ಯಾರಿಗೆ ಅದನ್ನ ಕೊಡಕ್ಕಾಗುತ್ತೋ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ಅದನ್ನ ಹಂಚಿ. சிறை காக்கும் காப்பியவன் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பெண் பிள்ளைகளை வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எத்தனையோ பாதுகாப்பு முறைகள் நம்ம உருவாக்கினாலும் அதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை. அதாவது பெண்கள் நினைத்தால் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் ஒரு பெண் மனதளவில் நினைத்து நாம் வந்து கற்புணரியில் தவறாம நல்ல ஒரு பெண்ணாக வாழ வேண்டும் என்று அவள் மனதில் நினைத்தால் மட்டுமே ஒரு பெண் தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும். இல்லை என்றால் யாராலையும் பெண்ணை தடுத்து நிறுத்த முடியாது. நன்றி, வணக்கம். நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்கிட்ட போயிட்டு கன்னியாகுமரியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேளுங்க. கன்னியாகுமரிங்களா அது மொக்கில் இருக்குங்க, அது வந்து நல்லா இருக்குங்க, அழகாக இருக்குங்கன்னு தான் சொல்லுவான். கன்னியாகுமரி வரலாறு சொல்லுங்கன்னா தெரியாது. தமிழ்நாட்டில் எவன்கிட்ட வேணாலும் போய் கேளுங்க, பல பேர் ரோட்டில் போய் கேளுங்க, தெரியாது. ஆனால் கேரளாவில் போயிட்டு கன்னியாகுமரியை பற்றி கேளுங்க,
அது கேரளாவில் இருக்க வேண்டியதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவான். அந்த அளவுக்கு குழப்பி வச்சிருக்கானுங்க. ஏண்டா கன்னியாகுமரியில் பேசுறவெல்லாம் தமிழன், வாழ்றவெல்லாம் தமிழன், அது எப்படி கேரளாவுக்கு சொந்தம்? அறிய வேண்டாம். அப்ப இந்த உளவியலை யார் உருவாக்கி வச்சிருக்கா? இப்போ தமிழ்நாட்டுக்காரனுக்கு அது கேரளாக்காரங்க கேட்டாங்க, நம்ம ஆட்கள் போராடி அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மக்கள் போராடி நம்ம தமிழ்நாடோட இணைஞ்சாங்கிற இந்த விஷயம்லாம் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தெரியாது. நம்ம போய் சேர்க்கல. நம்ம இந்த நிலங்களுக்காக எத்தனை பேர் உயிரை தியாகம் செய்து போராடினாங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியாது. ஆனால் கேரளாக்காரனுக்கு என்ன தெரியும்னா, கன்னியாகுமரிங்கிறது கேரளாவுக்கு சொந்தம்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நம்ம பிடிக்கிட்டோமா? அப்படி பரப்பி வச்சிருக்கானுங்க. பொய்ய மக்களுக்கு முள்ளா பரப்பி வச்சிருக்காங்க. தங்களால் முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மொழி கூட சமஸ்கிருதத்தை கலந்து அதை மக்களிடையே வலிந்து புகுத்தினாங்க. அந்த காலகட்டத்தில் சமூக நிலையிலையும் கல்வியிலையும் நம்பூதிரி பிராமணர்களே உயர்ந்த நிலையில் இருந்தாங்க. இதனால அவங்க வச்சதான் சட்டம் அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது. இந்த பிராமணர்களுக்கு வசதியா பாண்டிய சோழ நாட்டில இருந்து சேர நாட்டை மேற்கு தொடர்ச்சி மலை பிரித்ததால தமிழ்ல அதிக அளவு சமஸ்கிருதம் கலந்து மலையாளம் அப்படிங்கிற புதிய மொழியே உருவானது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஏராளமான தூய தமிழ் சொற்கள் இருக்கும். அதே போல அதிக அளவு சமஸ்கிருதமும் இருக்கும். இந்த மணிப்பிரவாள முறையை பயன்படுத்தி மலையாளத்தை உருவாக்கி தமிழர்களின் எண்ணிக்கையை 1/3 பங்கு குறைச்சாங்க இந்த ஆரிய பிராமணர்கள். அது வரைக்கும் தமிழர்களா இருந்த சேரர்கள் மலையாளிகளா தனி இனமா மாறி இன்னைக்கு தமிழர்களே எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்குள்ள பகைமை தீயை மூட்டி விட்டு அதை அணையாம பாதுகாத்துட்டு வர்றதும் இந்த ஆரிய பிராமண இந்திய அரசு அப்படின்னு சொன்னா அதை யாராலும் மறுக்க முடியாது. Hello and welcome to Audi the Mainstream. In this video, let's explore an important topic. Who are the Nayars in India? Let's go. Please don't forget to like, subscribe, share and press the bell button if you enjoy the content. We know that Tamil lands came under the control of the Pindari Parashuram during the 3rd century. But even at that time, Tamil was still spoken in the Western Ghats mountain region. But long after the death of Parashuram, Pindaris in the Western Ghats mountain region were able to bring those Tamils under their complete control. They were even able to mix Tamil with adulterated Sanskrit words which created a new language called Malayalam. Today, those Tamils consider themselves a different race. They call themselves as the Malayalis. Those Pindaris were a minority in that region. But how did they get control of all the small Tamil kingdoms in the entire Western Ghats mountain region? In this video, let's understand how they accomplished that. The people responsible for this are the Brahmins of Kerala known as the Nambudiri Brahmins. They consider themselves to be the descendants of Parashuram. According to them, they migrated into this land which they believe was created by their forefather Parashuram. They claim that he threw an axe into the sea and then this land was magically formed. Today, that land is known as Kerala. Now let's understand the strategy followed by the Nambudiri Brahmins of Kerala at that time. They created a family structure known as Sambandham. This was to create a unique breed of humans that will only play the role of soldiers. This would later be used as a warrior community to attack other Tamil kingdoms. This community of soldiers had a title name called Nayar. Nayars have subcastes among themselves like Menon, Nambiyar and Panigar. These names are still being used today. Now let's understand the system known as Sambandham, which was created by Nambudiri Brahmins and followed by Nayars. But here is an extremely important point. This system is considered as subhuman by many. Some would even call it as sub-animal. I request all viewers to watch this with an open mind. A woman is the head of the household in the family of Nayars. She won't have an husband. She will always be without a man in the house.
But this female Nair will have sexual relations with several men. The primary reason for this is to make sure that her children never find out who the real father is in case she becomes pregnant. For example, let's say there's a female Nair, and let's say 3 men visit her house for sexual relations. Let's say she gives birth to a boy and a girl. The boy and the girl will know that they are at least half brother and half sister. They will both know that they have the same mother, but they won't know who the father is. Also, none of these 3 men will know who is the real father of these 2 children. When the female child becomes an adult, she will follow her mother's example and also make sure to sleep with many men and get pregnant. This is also to make sure that her children never find out who their real father is. Similarly, when the boy becomes an adult, he is expected to go to any female Nair and get her pregnant. No commitment, no living together, and no marriages. He will never know his biological father. He will also never know his biological children. Now here's the $1 million question. Why? Why create a breed of bastard humans who don't know their father or their children? The answer is simple. This is because this breed of Nairs can fearlessly fight in battle. They will not fear death. They will have no family, no responsibility. They will have nothing to lose. Now let's look at the system Nambudiri Brahmins followed for themselves. The eldest son in the Nambudiri Brahmin family will get married to a female Nambudiri Brahmin. It will be a regular family which involves a marriage between a male and a female. But this is only for the eldest son. What about the others? For example, let's say there are 2 brothers. The eldest son will marry a female Nambudiri, but the younger Nambudiri brother will have to go to a female Nair for sexual relations. Now here's the important point to remember. Once this Nambudiri goes to a female Nair, she is not allowed to sleep with other Nairs or other Nambudiri Brahmins. He will also not marry her. He will just get her pregnant, but he will know his children and his children will know their so-called father. This particular breed, which is a mix between a Nair and a Nambudiri, will play the role of generals in the army. This is how a Tamil kingdom was brought under the control of Nambudiris and Nairs. Such a kingdom was used to invade other Tamil kingdoms, and this was part of the divide and conquer strategy followed by Nambudiri Brahmins. Although this custom is not practiced anymore, in the past, it was useful for Pindaris to use a divide and conquer strategy among the Tamils in the Western Ghats mountain region, which is called as Kerala today. Now here is another extremely important point. The Nairs have been in control of India's foreign affairs since India's independence from the British in the year 1947. It is not a coincidence that today India has several political enemies, including China. For example, after independence, China invited India for a friendly discussion regarding the border dispute with India. But Nairs, who were in control of India's foreign policy, did not want any discussion. This escalated into a war 15 years later. India lost this war in a horrible manner and even lost some of its territory to China. This border dispute is still ongoing, with China claiming more territory inside India. India also made a blunder with its policy in Sri Lanka. When the Tigers were in control of the Tamil populated areas in Sri Lanka, foreign powers could never enter Sri Lanka. There was never a threat to India's national security because of that. But Pindaris in India, with the help of the Nairs, wanted the Tigers out of the picture. During the war against the Tigers, the people who occupied important positions within India in the cabinet ministry and in the United Nations were Nairs. M.K. Narayanan was the National Security Advisor of India. He is also one of the prime suspects in the Rajiv Gandhi assassination, but was never arrested or investigated. Vijay Nambiar was the Chief of Staff in the United Nations.
Shiv Shankar Menon was India's Foreign Secretary. Nirupama Menon was the Indian High Commissioner to Sri Lanka from 2004 to 2006. Their anti-Tamil agenda is always on top of their priority list. Now let's look at today's situation in Sri Lanka. There is a port donated to China on a 99-year lease. It is believed that close to 100,000 Chinese soldiers are in Sri Lanka posing as civilians. This poses a great danger to India's national security. There is another port in Sri Lanka owned by China. One of the brothers of the former Sri Lankan president was given a US citizenship. And then 33,000 acres of land in Trincomalee were given to the United States for $3 billion. What a shocking coincidence. The Nayars have been responsible for historical blunders like this since independence. They have controlled India's foreign affairs and have betrayed the entire country, not just Tamils. KPS Menon was India's first foreign secretary. His son KPS Menon Jr. was also India's foreign secretary. His grandnephew Shiva Shankar Menon was India's foreign secretary and then became the national security advisor. N.R. Pillai was India's first cabinet secretary. V.K. Krishna Menon was the Minister of Defense during India's war with China in 1962. The list goes on and on. Thanks to the popular channel Sengol TV. This is where I got all the information for this video. Now here's another important point. Nayars have also dominated the movie industry. Let's look at few examples. Gautam Menon, Suresh Gopi, Kirti Suresh, Mohanlal, Kartika Menon, who changed her name to Bhavana, film producer Dilip, Shobana, M.G. Ramachandra Menon, who was also the Chief Minister of Tamil Nadu, Nitya Menon, Lakshmi Menon, Asha Keluni Nair, who changed her name to Revadi, KK Menon, etc. Please don't forget to like, subscribe, share, and press the bell button if you enjoy the content. Do you know about Nepal's living goddess who can't touch the ground with her feet? In Nepal, the Kumari tradition is a unique cultural practice. Kumari means virgin and it refers to young girls worshipped as living goddesses. Selecting a Kumari involves tests to check if the girl is fit to be a goddess. She should possess certain qualities like the 32 perfections of a goddess. Then she must correctly pick the belongings of the previous Kumari from a collection of items. If successful, she is the chosen one. To be the Kumari, she must be pure. Priests perform secret tantric ritual to cleanse her body and spirit. When all the rituals are completed, the goddess Taleju, also known as Durga, enters her body and is presented as new Kumari. The girl remains the Kumari until she menstruates or loses a significant amount of blood. It's believed that these events signal the goddess leaving her body. People believe the Kumari's power is strong and even a glance from her brings good fortune. Many wait in her place courtyard hoping to catch a glimpse of her. In a delicate operation, doctors implant an embryo into the womb of a surrogate mother. If all goes well, in 9 months' time, she'll deliver a baby for a childless couple. At this clinic in Delhi, nearly all of the clients are foreigners. It's owned by Dr. Shivani Sachdev Gur. My first priority is to see what can I do to optimize their chances of success and to do everything that I possibly can. Dr. Gur's clinic is caring for more than 140 pregnant surrogates. They're given counselling to prepare them to give up the babies they'll give birth to. They're paid around $6,000 each. But the country's baby business has critics, like Dr. Ranjana Kumari. Why are there so many Indian women who want to do this? Because there are so many poor Indian women.
There are so many women who don't want to see their own child dying out of bad health or not getting educated, not getting 2 meals a day. So that's why so many women are available. In India, there are no laws that specifically protect surrogate mothers. Kankuben Chavan supported her daughter Pramila when she became a surrogate for an American couple last year at a clinic near their home. And over here? Then, 8 months in, she suffered convulsions caused by the pregnancy. Which one is Pramila? Doctors managed to save the baby, but Pramila died. Her 2 young sons weren't entitled to a cent in compensation. The American couple decided voluntarily to leave them $20,000. Kankuben Chavan told us that her daughter was illiterate. She couldn't read the contract she signed to become a surrogate, and her family didn't understand what would happen if she died. Does this industry need to be regulated? Absolutely. The vulnerability of poverty has been exploited in this whole system, then it should be banned. It should not be allowed. Despite the risks, at Dr. Gua's clinic, there's a long line of women who want to be surrogates. They're put through medical tests and many are turned away. Hema Paparana counts herself lucky that she was accepted and is now 7 months pregnant with a baby for an Australian couple. She told us she'll use the money she earns to put her son and daughter through college. Hema sees surrogacy as an opportunity to help her family. Others see an industry that profits from the desperation and vulnerability of the very poor. Holly Williams is back with us from India. Holly, watching that, you have to wonder what's being done to protect these young women. Well, there are some clinics in India that give the surrogate mothers life insurance and medical care even after the baby is born, but others don't. Their primary concern is the baby because that's where they make their money. And that's why a lot of people in India are now calling for regulations to protect surrogate mothers. Fascinating story, Holly. Thank you. I visited this village in Bhutan and saw this and this, and I was like, what the... But later when I spoke to the locals, I got to know that penis art is spiritual fertility symbol that offers protection from evil, brings good luck and prosperity. In this village, you can also find a temple of fertility where couples are blessed with a child when prayers are offered here. Did you find this interesting? சின்ன வயசுலேயே சுஜாதா, பாலகுமரன், ஜெயகாந்தன், ராஜேஷ்குமார் நாவல்களை தீவிரமாக படித்த இயக்குனர் அறிவழகனுக்கு 6வது சினம் படத்துக்கு அப்புறமா ஒரு மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் எடுக்கணும்னு ஆசை வந்திருக்கு. அதுக்கு அவர் செலக்ட் பண்ண எழுத்தாளர் கிரைம் நாவல் மன்னர் ராஜேஷ்குமார். இதை ராஜேஷ்குமார் கிட்ட சொன்ன அறிவழகனுக்கு அவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 10 பாக்கெட் நாவல்கள் கிடைக்குது. அதுல இருந்த ஒரு நாவல் தான் எண்ணி 8வது நாள். கரண்ட் சுச்சுவேஷன் ப்ராப்ளமை மையமாக வச்சு எழுதப்பட்ட இந்த கதையை தன்னோட திரைக்கதைக்கு மூலமாக எடுத்துக்கிறாரு இயக்குனர் அறிவழகன். ஒரு நல்ல திரைக்கதைக்கு தீவிர இலக்கியத்தன்மை கொண்ட நாவல்கள் மட்டுமே தேவையில்லை, தரமான பாக்கெட் நாவலே போதும் அப்படின்றத இந்த படம் மூலமாக உணர்த்தியிருப்பார் இயக்குனர் அறிவழகன். இந்த பாக்கெட் நாவலோட விலை வெறும் 20 ரூபாய் மட்டும்தான். ஒரு பாக்கெட் நாவல்ல இருந்து சிறந்த திரைக்கதை எழுதின அறிவழகனுடைய திறமை ஒரு புறம்னா, ஒரு பாக்கெட் நாவலில் இவ்வளவு தரமான கதையையும் ஆழமான தகவல்களையும் தந்த ராஜேஷ்குமாரோடைய திறமை வேற லெவல்னு தான் சொல்லணும். நாவலில் சொன்ன கதையும் படத்தில் சொன்ன கதையும் கம்ப்ளீட்டாக வேறையா இருந்தாலும் நாவலில் உள்ள 70% விஷயங்களை தன் திரைக்கதைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு இயக்குனர் அறிவழகன். அதற்கான கிரெடிட்டையும் ராஜேஷ்குமாருக்கு கொடுத்துட்டாரு. நாவலில் உள்ள கதிர்மணியன், பூவரசன் கதாபாத்திரங்களை திரைக்கதையில் அரவிந்த் அபிநயாவாக மாற்றிருப்பாரு. கதிர்மணியனுடைய அம்மா கேரக்டர் சுபத்ராவை திரைக்கதையில் வெற்றி அரவிந்துடைய அம்மா கேரக்டருக்கு பொருத்தியிருப்பாரு இயக்குனர் அறிவழகன். அதுபோக நாவலில் பூவரசிக்கு வரக்கூடிய பிளாக்மெயில், வில்லனுக்கு பூனைக்கண் மாதிரியான சில விஷயங்களையும், நாவலுடைய ஒவ்வொரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதும் ராஜேஷ்குமார் கொடுக்குற பெட்டி செய்திகளையும் தன்னோட திரைக்கதையில் சேர்த்திருப்பாரு இயக்குனர் அறிவழகன். அமெரிக்கா உட்பட பல வெளிநாடுகளில் ரொம்ப சாதாரணமாகவும், இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரொம்ப சென்சிட்டிவாகவும் பார்க்கப்படுற செயற்கை கருத்தரித்தல் முறையை மையமாக வச்சு வெளிவந்த ஒயிட் காலர் கிரைம், அதாவது மெடிக்கல் கிரைம் த்ரில்லர் படம் தான் குற்றம் 23. ஒரு கட்டத்துக்கு மெடிக்கல் சயின்ஸ் வளரும்போது அந்த கட்டத்தில் அது மெடிக்கல் கிரைமாகவும் மாறுது. உதாரணமாக, கர்ப்பத்தில் இருக்கும்போதே ஒரு குழந்தை ஆணா அல்லது பெண்ணா அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற கருவி கண்டுபிடிக்கப்படும் போது அந்த வசதியை யூஸ் பண்ணி பெண் குழந்தைய கருவிலே அளிக்கிற மெடிக்கல் கிரைமும் அதே கட்டத்தில் உருவாகிடுது. இதே மாதிரி தான் செயற்கை கருத்தரித்தல் முறையும்.
ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லாத தம்பதிகளுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் முறை மூலமாக உயிரணுக்களை பெண்ணோட கர்ப்பப்பைக்குள்ளே செயற்கையாக செலுத்தி குழந்தையை உருவாக்குற முறை. இந்த மெடிக்கல் சயின்ஸை ஃபேஷனுக்காக, அதாவது இயற்கையாகவே குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு இருக்கிற சில பணக்கார பெண்கள் கூட தங்களோட ஃபேவரட் செலிபிரிட்டிஸுடைய உயிரணுக்களை வாங்கி தங்களோட உடலில் செலுத்திக்கிற மாதிரியான செயல்களையும், இந்த சொசைட்டியில் குழந்தைகள் இல்லாத பெண்களுக்கு கிடைக்கிற அவமதிப்பையும் அதனால் அவங்களுக்கு ஏற்படுற மன கஷ்டத்தையும் சாதகமாக எடுத்துக்கிட்டு சில டாக்டர்ஸ் அவங்களோட பர்மிஷனே இல்லாமல் அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லாத மற்ற மனிதர்களுடைய உயிரணுக்களை பெண்கள் உடலில் செலுத்தி சம்பாதிக்கிற மெடிக்கல் கிரைமையும், அதை தெரிஞ்சுக்கிட்ட மெடிக்கல் மாஃபியா சில பேர் அந்த பெண்களை முரட்டி பணம் பிடுங்கிறதையும், அப்படி இல்லைன்னா கொலை பண்ணுற மாதிரியான கிரைமையும் பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பேசுகிற படம் தான் குற்றம் 23. தாய்மை அப்படின்ற கான்செப்டையும் உணர்வையும் எந்தவித போலித்தன்மையோ எக்ஸாசரேஷனோ இல்லாத ப்ராக்டிக்கலாக காண்பிச்ச ஒரு சில தமிழ் படங்களில் குற்றம் 23 ஒன்று. பல தமிழ் திரைப்படங்களில் படத்தோட கண்டென்ட் கம்ப்ளீட்டாக வேறையாக இருக்கும். ஆனால் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியே ஆகணும் அப்படின்றதுக்காக பெண்களை மதிக்கணும், திருநங்கைகளும் மனிதர்கள் தான் அப்படின்னு கதைக்கு சம்மந்தமே இல்லாத மெசேஜ் சொல்லி முடிப்பாங்க. அந்த படமும் சரியாக போகாது. கடைசியில் நல்ல மெசேஜ் சொன்ன படம் ஓடாது அப்படின்னு ஆடியன்ஸை குறை சொல்லுவாங்க. அதுக்கு மாறா பெற்று எடுப்பது மட்டுமல்ல தத்தெடுப்பதும் தாய்மை தான் அப்படின்ற இந்த படத்தோட மெசேஜ் படத்தோட கருவுக்கும் கதைக்கும் நேர்மையை கொடுக்குற வகையில் கணக்கச்சிதமாக பொருந்திருக்கும். படத்தோட ஆரம்பத்திலேயே இது பற்றின செய்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த விஷயம் இந்த மெசேஜ் வலிஞ்ச திணிச்ச மாதிரி இல்லாமல் படத்தோட ஒன்றி இருக்கும். இந்த படத்தோட அபிநயாவுடைய கேரக்டர் பல இந்திய தமிழ் பெண்களுடைய நிலைமையை பிரதிபலிக்கிற வகையில் அமைஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கு இந்த எமோஷனல் மிக்க கேரக்டர் ஸ்கெட்ச் திரைக்கதையை வலுப்படுத்தி இருக்கும். அபிநயா கல்யாணமாகி 6 வருஷமாகியும் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அந்த மன வலியை காட்டிலும் தன்னோட மாமியாருடைய வசை சொற்களும் சமுதாயத்தில் உள்ள பல போலியான நலம் விரும்பிகளுடைய வார்த்தைகளும் தான் அதிக வலியை ஏற்படுத்துது. இதே நிலை தான் அபிநயாவுடைய மாமியாருக்கும். தனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ வேணும்ன்ற ஆசையை காட்டிலும் அந்த போலியான சமுதாயத்துக்கு பதில் சொல்லணுன்ற எண்ணம் தான் அவங்களுக்கு அதிக வேதனையை தரும். இப்படி 10 பைசாக்கு பிரயோஜனப்படாத அந்த போலியான நலம் விரும்புகளை நினச்சி தான் பல மாமியார் மருமகள்கள் தங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கேடுகட்ட சமுதாய நல விரும்பிகளும் தங்களோட வீட்டில் இருக்கிற பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கே வக்கில்லாமல் நாரிக்கிட்டு இருக்கப்போ அடுத்த வீட்டு பாத்ரூமை எட்டி பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதில் அற்ப சந்தோஷமும் அடைகிறாங்க. இந்த கேவலமான மனநிலைக்கும் இந்த படத்தில் செருப்படி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தொடச்சிட்டு அடுத்த பாத்ரூமில் மூக்க வைக்கிறதுக்கு கிளம்பியிருப்பாங்க அந்த நல விரும்பிகள். அடுத்ததா இந்த படத்தோட மெயின் வில்லன் ஜான் மேத்யூவோட கேரக்டர் ஸ்கெட்ச். ஜான் மேத்யூவோட ஒய்ஃப் தனக்கு பிடிச்ச மாதிரி செயற்கையாக குழந்தையை பெற்றெடுக்க தயாராகிறாங்க. அதை தடுக்க நினைக்கிற ஜானை அவங்க மதிக்கலை. அதனால் கோவப்படுற ஜான் அவங்கள கொன்னுடுறான். தன் குழந்தைகளை தான் மனைவி மூலமாக பார்க்க முடியலைனாலும் மற்ற பெண்கள் வழியாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ இந்த மெடிக்கல் கிரைம் நடக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாம் தன்னோட உயிரணுவை பல இடங்களில் மாற்றி வைக்கிறான். அதன் மூலமாக பல இடங்களில் அவனுடைய குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனால் அவன் செஞ்ச பெரிய தப்பு புரோட்டகனிஸ்ட் வெற்றியுடைய அண்ணி அபிநயாவை தேர்ந்தெடுத்தது தான். அபிநயா உடலில் தன்னோட உயிரணு இருக்கிறத நினச்சி சந்தோஷப்படுறான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட அபிநயா அதை அபார்ஷன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அவங்கள கொலை பண்ணுறான். இதுக்கப்புறம் தான் வெற்றியுடைய தேடல் தீவிரமாகுது. தன்னுடைய அண்ணி மாதிரியே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஜானை கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி கொலை பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ பெரிய கிரைமை பணத்துக்காக இல்லாமல் எமோஷனலுக்காக மட்டுமே பண்ணுற வில்லன் தமிழ் சினிமாவில் புதுமைகளில் ஒன்று. கௌதம் மேனன் படங்களுக்கு அப்புறமா இந்த படத்தில் தான் இண்டோரில் வர்ற சண்டை காட்சி அற்புதமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். வெற்றிக்கும் கௌரவுக்கும் நடக்கிற சண்டை காட்சி தான் அது. இந்த காட்சிக்கு சொந்தக்காரர் ஸ்டன் மாஸ்டர் சில்வா. ஈரம் படத்துக்கு படம் முழுக்க முழுக்க ஈரப்பதமான ஒளிப்பதிவையே பயன்படுத்தியிருந்த அறிவழகன் இந்த படம் ஒயிட் காலர் கிரைமை பேஸ் பண்ண கதை அப்படின்றதால பெரும்பான்மையான காட்சிகளில் ஒயிட் டோனையும் ஒயிட் பேக்ரவுண்டையும் அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். அதற்கான மூலகர்த்தா ஒளிப்பதிவாளர் பாஸ்கரன். எடிட்டர் புவன் ஸ்ரீனிவாசனும் மியூசிக் டைரக்டர் விஷால் சந்திரசேகரும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லருக்கும் செகண்ட் ஹாஃப் ஆன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வித் ஃபேமிலி ட்ராமாவுக்கும் ஏற்ற வகையில் தங்களோட பங்கை சிறப்பாக கொடுத்துருப்பாங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஹீரோ அருண் விஜய். புரோட்டோகனிஸ்ட் வெற்றியா வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. பல வருஷங்களாக நல்ல பிரேக் கிடைக்காம இருந்த அருண் விஜய்க்கு 2012 வந்தது தரையறத்தாக்க நல்ல பிரேக்காக அமைஞ்சது. அடுத்ததா 2015 விக்டர் அவதாரம் மூலமாக தன்னை முழுசாக ப்ரூவ் பண்ணியிருப்பாரு. அவருக்கு இந்த படம் பெரிய பிரேக்காக அமைஞ்சது. எல்லாரும் டிப்பிக்கலாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற அதே விஷயத்த இன்னும் மைன்யூட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, சின்ன சின்ன க்ளூவை வச்சு மற்றவங்க யோசிக்காத பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவ் ஆகுறது, எப்பயோ நடந்த விஷயங்கள் வெவ்வேறு விஷயங்கள் அப்படின்னு பல விஷயங்களை ஒரே பாயிண்டில் வச்சு யோசிக்கிறதுன்னு டைரக்டர் அறிவழகனுடைய திரைக்கதை மூளைக்கும், அன்னியுடைய எமோஷனலை புரிஞ்சுக்கிறது, தென்றலுடைய அளவான காதல் காட்சிகள், அன்னியுடைய இறப்புக்கு அப்புறமா அம்மா மேலேயும் சமுதாயத்தின் மேலேயுமே அவர் வெளிப்படுத்துகிற கோவம் அப்படின்னு இயக்குனர் அறிவழகனுடைய திரைக்கதை இதயத்துக்கும் முழு உருவம் கொடுத்துருப்பாரு புரோட்டகனிஸ்ட் வெற்றி. இந்த படத்தை பற்றி மொத்தமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, தாய்மையை காரணமாக காட்டி பெண்மையை இழிவுபடுத்துகிற முரண்பட்ட சமுதாயத்துக்கான சவுக்கடி.
ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச குற்றம் 23 படத்தை பற்றின என்னுடைய அனாலிசிஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 7 Minute Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.